ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேச்சு வழக்கு. ஓகேவா? பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் இதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் பார்க்குறோன்றத முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் இந்த டாப்பிக்கில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அழகு 2 சொல்லகராதின்ற டாப்பிக்கில் இருக்குது. ஸோ கம்பல்சரி 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் இந்த அளவு அப்டேட் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப 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 முக்கியம் இது எல்லாமே. சரியா? ஏன்னா ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். என்னென்ன பிழை திருத்தம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? அப்போ பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் என்பது நாம் அன்றாடம் பேசும் பேச்சு தமிழில் பயன்படுத்தும் இலக்கண பிழையான சொற்களை நீக்கி முறையான எழுத்து தமிழுக்கு மாற்றுவதாகும். அப்போ கரெக்டான ஓகேவா, அதாவது இலக்கண பிழையை நீக்கி அதை கரெக்டான முறையான எழுத்துக்கு மாற்றணும் அப்படின்றாங்க. ஓகேவா? கரெக்டான தமிழ் எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாற்றணும். அதுக்கு பேர் தான் என்னது? பிழை திருத்தம்ன்றது. அப்போ நாம் பேசும்போது எளிமைக்காகவோ அல்லது வேகத்திற்காகவோ சொற்களை மருவியோ திரித்தோ பேசுகிறோம். ஆனால் அவற்றை எழுதும்போது அப்படியே எழுதினால் அது பிழையாக கருதப்படும். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக கோவைன்னு எழுதுகிறோம். ஆனால் அது கோவைன்னு எழுதணும்னா அது ஒரு பிழை தான். அதை கோயம்புத்தூர்னு தான் நம்ம எழுதணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், தொடர்களில் ஏற்படும் பிழை திருத்தங்கள். அப்போ என்னென்ன பிழை திருத்தங்கள் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. பேச்சு வழக்கில் உள்ள வாக்கியங்களை எழுத்து வழக்கிற்கு மாற்றும்போது சொற்கள் மாறுவதோடு வாக்கிய அமைப்பும் மாறும். இப்போ பேச்சு வழக்கில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எழுத்து வழக்கில் அதே பேசுகிற மாதிரியே நம்ம எழுதணும் அப்படின்னா, இப்போ அங்கே போனாங்க அப்படின்றதா அங்கே போனாங்க அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா நிறையா பிழைகள் நிறையா இருக்குது. அங்கே போனாங்கன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? அங்கே சென்றார்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எழுதணும். ஓகேவா? அப்போ நிறையா இருக்குது. ஓகேவா? அங்கே போய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் எழுத முடியும் நம்ம. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்போ பேச்சு வழக்கு அப்படின்னா அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகேவா? அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு பேசுவோம். ஆனால் எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும்? அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், இதுதான் எழுத்து வழக்கு. சரியா? அப்போ பேச்சு வழக்கில் பாருங்கள் எப்படி இருக்குது, எழுத்து வழக்கில் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை உங்களுக்கு புரியணும். ஓகேவா? இப்போ பேச்சு வழக்கில் எனக்கு தலை வலிக்குது அதான் வரல அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். பேச்சு வழக்கில் எனக்கு தலை வலிக்குது அதான் நான் வரல அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதை எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும்? எனக்கு தலை வலிக்கிறது. ஓகேவா? இங்கே தப்பாக கொடுத்துருக்கான். தலை வலிக்கிறது. சரியா? அதனால் வரவில்லை. இதுதான் கரெக்டான சென்டென்ஸு. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான சென்டென்ஸு. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? எனக்கு தலை வலிக்கிறது அதனால் வரவில்லை அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸு. சரியா? அப்போ அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு என்ன கொடுத்துருக்கான்? நாளைக்கு பரீட்சை இருக்குது அப்படின்றது. ஓகே, நாளைக்கு பரீட்சை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும்? நாளைக்கு தேர்வு இருக்கிறதுன்னு நம்ம எழுதணும். அதான் கரெக்டான சென்டென்ஸு. ஓகேவா? நாளைக்கு பரீட்சை இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி எழுத்து வழக்கில் எழுதணும்? நாளைக்கு தேர்வு இருக்கிறது அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து வைக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வலுவு சொற்கள்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? என்னது வலுவு சொற்கள்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். அப்போ பாருங்கள், வலுவு சொற்கள் என்பது இலக்கண முறையின்றி பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் சிதைந்து அல்லது மருவி ஒலிக்கும் பிழையான சொற்கள். அப்போ வலுவு சொற்கள்னாலே பிழையான சொற்கள் தான். வலுவுனாலே அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? வலுவுனாலே அந்த சொல்லில் ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சுருக்கமாக சொன்னால் ஒரு தூய தமிழ் சொல்லை அதன் சரியான இலக்கண வடிவத்தில் எழுதாமல் நாம் அன்றாடம் பேசும் பேச்சு தமிழுக்கு ஏற்ப மாற்றி பிழையாக பயன்படுத்துவதையே வலுவு சொற்கள் என்கிறோம் அப்படின்றோம். அப்போ வலுனா என்ன அர்த்தம்னா பிழை, இல்லை அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். ஓகேவா? இதையே கேட்கலாம் எக்ஸாமில். வலுனா பொருள் என்ன அப்படின்ட்டு கேட்டு விட்ருவான். எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு முழிப்பாங்க. ஓகேவா? அப்போ வலு அப்படின்னா என்னென்னா பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. பிழை இல்லை அப்படின்னா குற்றம், ஏன்னா தப்பாக இருக்கிறது. ஓகே, வலுனா என்னது? அந்த எழுத்துக்கள் தப்பாக இருக்கிறது. சரியா? அப்போ ஒரு தூய தமிழ் சொல்லை அதன் சரியான இலக்கண வடிவத்தில் எழுதாமல் நாம் அன்றாடம் பேசும் பேச்சு தமிழுக்கு ஏற்ப மாற்றி பிழையாக பயன்படுத்துவதையே நம்ம என்ன சொல்கிறோம்? வலுவு சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இலக்கண ரீதியாக இப்போ இதை பிரிக்க பிரிக்கிறாங்க. ஓகேவா? வலு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? பிழை இல்லை குற்றம் அப்படின்றாங்க. வலுவு சொல் பாருங்கள், பிழைப்பட்ட சொல் அப்படின்றாங்க. ஓகேவா? வலுவு சொல் என்ன? அது பிழைப்பட்ட சொல் அப்படின்றாங்க. அதுதான் அதுக்கு பொருள். இப்போ பாருங்கள், பிழை திருத்தம், அதாவது வலுவு சொற்கள் நம்ம பிழை திருத்தம் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேவா. நம்ம ஆல்ரெடி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புக்கில் இருந்து நம்ம வந்து பிழை திருத்தம் 2 வீடியோ போட்டாச்சு. ஓகேவா. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புக்கிலேருந்து நம்ம 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் மெட்டீரியல், இதோட பார்த்தீங்கன்னா 3வது வீடியோ இது. சரியா. அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. 1 மார்க் 2 மார்க் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். அந்த 1 மார்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பேர் அடி வாங்குவாங்க. ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அப்போ பிழை அச்சாரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அது வந்து அச்சாரம்னு சொல்லக்கூடாது, அச்சக்காரம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் கரெக்டான வார்த்தையா. ஓகேவா. அச்சாரம் அப்படின்றது பிழையான சொல்லு, அதை கரெக்டாக சொல்லணும்னா என்ன சொல்லணும், அச்சகாரம் அப்படின்றதான் கரெக்டான வார்த்தை. அடுத்தது பாருங்க, அடப்பம் அப்படின்றாங்க. அடப்பம் கிடையாது, அடைப்பம். ஓகேவா. என்னது, அடப்பம் கிடையாது, அடைப்பம். அடமலை, அடமலை கிடையாது, அடைமலை. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பிழையான வார்த்தைகள், அதை நம்ம கரெக்டாக வந்து சரி செய்யணும். ஓகேவா. அச்சாரம்ன்றது அச்சக்காரம், அடப்பம்ன்றது அடைப்பம், அடமலைன்றது அடைமலை. அடுத்து அடமானம், ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடமானம் கிடையாது, அது வந்து அடைமானம். ஓகேவா. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அண்ணா கயிறுன்னு சொல்கிறோம், அதை என்ன சொல்கிறோம், அரைஞான் கயிறு அப்படிமா. ஓகேவா. இதை இப்படி எழுதலாம், அரை நான் கயிறு இப்படி எழுதலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரை ஞான் கயிறு இப்படி எழுதலாம். ஸோ 2மே கரெக்ட் தான். ஓகேவா. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் வந்து 2மே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா. அண்ணா கயிறுன்றதை அரைஞான் கயிறுன்னு எழுதலாம். அதாவது கான்யா சா ஞா. ஓகேவா. ஞானவேல் வரக்கூடிய ஞாபகம் உள்ள அந்த ஞா போடணும். அரைஞான் கயிறு அப்படின்னு அந்த ஞாவும் போடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நந்தகுமாருக்கு வர நா. ஓகேவா. அந்த நாவும் போடலாம். ஓகேவா. 2மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2த்தையும் படித்து வச்சுக்கோங்க. பட் கவர்மெண்ட் மெட்டீரியல் இதை கொடுத்துருக்கான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா. நீங்கள் வந்து நாளைக்கு சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பாக கீ கொடுத்துருந்தானா நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரூஃப் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா. அப்போ அண்ணா கயிறுன்றது அரைஞான் கயிறு. அதாவதுன்னு சொல்லக்கூடாது, அக்தாவதுன்னு சொல்லணும். ஓகேவா. அதாவதுன்னு சொல்கிறது தப்பு. அப்போ பிழை திருத்தும் போது நம்ம எப்படி எழுதணும்னா அதாவதுன்றது அக்தாவதுன்னு எழுதணும். சரியா. என்ன எழுதணும், அக்தாவது அப்படின்னு எழுதணும். அதாவதுன்னு இப்போ நம்ம பேச்சு வழக்கிலே அதாவது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். ஓகேவா. எழுத்து வழக்கிலையும் அதாவது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். ஆனால் அதை கரெக்டாக எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும், அக்தாவதுன்னு தான் எழுதணும். ஓகேவா. இதுதான் கரெக்டு. இது வந்து இந்த அதாவதுன்றது தப்பு. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், அதுகள் அவைகள் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேவா. அவைன்னு எழுதுறது தான் கரெக்டான வார்த்தை. ஓகேவா. அதுகள் அவைகள் அப்படின்ட்டு எழுதக்கூடாது, அவை அப்படின்றது தான் கரெக்டான சொல்லு. ஓகேவா. அதுதான் கரெக்டானது. அடுத்தது அத்திம்பேர் அப்படிம்போம். ஓகேவா. அத்திம்பேர்னு சொல்லக்கூடாது, அத்தை அன்பர் அப்படிங்கணும். ஓகேவா. அத்திம்பேர்னு சொல்லக்கூடாது, அத்தை அன்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா. அப்போ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அதுகள்னு எழுதக்கூடாது, என்ன எழுதணும், அவை அப்படின்னு தான் எழுதணும். அதாவதுன்னு எழுதக்கூடாது, என்ன எழுதணும், அக்தாவது, அக்கு வந்துடும். ஓகேவா. அக்தாவது அப்படின்றதான் கரெக்டு. அத்திம்பர் அப்படின்னு எழுதக்கூடாது, என்ன எழுதணும், அத்தை அன்பர் அப்படின்னு எழுதணும். அப்பாவின்னு எழுதக்கூடாது, அற்ப ஆவின்னு எழுதணும். ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கிலேயே பார்த்துருப்போம். அப்பாவின்னு எழுதக்கூடாது, அற்ப ஆவின்னு எழுதணும். அம்மாஞ்சி, அம்மாஞ்சின்னு எழுதக்கூடாது, அம்மான் சேய் அப்படின்னு எழுதணும். ஓகேவா. அம்மான் சேய், அம்மாஞ்சி அப்படின்னு எழுதக்கூடாது. சரியா. இது எழுதுனா இது தப்பு. ஓகேவா. அப்போ என்ன கரெக்டான எழுத்து, அம்மான் சேய் அப்படின்னு எழுதணும். ஓகேவா. அம்மாஞ்சின்னு எழுதக்கூடாது, எப்படி எழுதணும், அம்மான் சேய் அப்படின்றதான் கரெக்டான வார்த்தை. அடுத்து பாருங்கள், ஐயர். ஐயர்னு ஆ ஈ யா இரு போடக்கூடாது. ஓகேவா. ஐயர்னு இப்படி ஐ போட்டு யா போட்டு இரு போடணும். ஓகேவா. இதுதான் கரெக்டான பிழையான திருத்தத்துக்கு உண்டான சொல். ஓகேவா. பிழை கரெக்டான பிழையான திருத்தத்துக்கு சொல்லு. அப்போ ஐயர். ஓகேவா. பார்த்து வச்சுக்கோங்க தெளிவாக. அடுத்தது அருகாமையில். அருகாமையில் சொல்லக்கூடாது, அருகில்ன்றதான் கரெக்டு. ஓகேவா. அருகில் அப்படின்றது ஆப்ஷன் இல்லைன்னா அண்மையில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. அருகாமையில் அப்படின்றது ஆப்ஷனில் இல்லைனா வேறு என்ன ஆப்ஷனில் இருக்கும், அண்மையில் அப்படின்றது ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அடுத்து அது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சரியா. அப்போ அருகாமையில் அப்படின்னா அருகில் இல்லை அண்மையில், 2மே கரெக்டான வார்த்தை. அவங்கன்னு சொல்லக்கூடாது, அவர்கள். ஓகேவா. அவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர்கள். மரியாதை பன்மையை விட்டு சொல்லணும். ஓகேவா. அவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், அவர்கள். அடுத்து அதிர்சம். அதிர்சம்னு சொல்லக்கூடாது, அதிரசம்னு சொல்லணும். ஓகேவா. அதி ரசம் அப்படின்னு சொல்லணும். அதிர்சம் இரு வரக்கூடாது, அதுக்கு பதில் என்ன வரணும், ரா வரணும். ஓகேவா. அது எந்த ரா வரணும், இடையின எழுத்து எரள வளலை. ஓகேவா. அந்த ரா தான் வரணும். சரியா. அப்போ அதிரசம், அதிர்சம் அப்படின்னு வரக்கூடாது, அதிரசம்ன்றதான் கரெக்டு. அடுத்தது அதிர்ஷ்டம். பாருங்கள், ஆ தி இஷ்டாயும் அதிர்ஷ்டம் தான் நம்ம எழுதுவோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேவா. நடுவில் பார்த்திங்கன்னா ரூ வரும்.
ஓகேவா. அதிர்ஷ்டம் அப்படின்னு தி ரு இஸ் டா இம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம். அப்புறம் பாருங்கள், அமக்களம், அமக்களம் வராது, அமர்க்களம்னு வரும். ஓகேவா, என்ன வரும்? அமர்க்களம்னு வரும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேவா, அந்த புக்கில் பார்த்துருப்போம். சரியா. அடுத்து பாருங்கள், அருவாமனை எப்படி வரும்? அறிவாள் மனை, இதுவும் நம்ம பார்த்துருப்போம். அலும்பு, அலும்புன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா அலிம்புன்றதான் வந்து கரெக்டான வார்த்தையாம். ஓகேவா, அலும்புன்ற சொல்லுக்கு கரெக்டான பிழை இல்லாத திருத்தமான வார்த்தை எது? அலிம்பு அப்படின்றது தான் கரெக்டு. அடுத்து அவரைக்காய் கிடையாது, அவரைக்காய், ரை வரும். ஓகேவா, அவரைக்காய். அதிர்ஷ்டம்னா எப்படி? அதிருஷ்டம்னு போடணும். ஓகேவா, அதிருஷ்டம் அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. அதே மாதிரி அதிர்சம்னு சொல்லக்கூடாது, அதிரசம்னு சொல்லணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அறிவாமனைன்னு சொல்லக்கூடாது, அறிவாள்மனை அப்படின்றது தான் கரெக்டு. அலும்பு கிடையாது, அலிம்பு. அடுத்து பாருங்கள், ஆத்துக்கு, ஆத்துக்கு கிடையாது, அகத்துக்கு. ஓகேவா, ஆத்துக்கு அப்படின்றது கிடையாது, அகத்துக்கு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆத்துக்குன்றத பக்கத்தில் ஆப்ஷனில் ஆற்றுக்கு அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் வைப்பான். ஓகேவா, ஆற்றுக்கு அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் வைப்பான். இது போட்டிங்கன்னா புகஞ்சு போயிடும், தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஓகேவா, அப்போ கவர்மெண்ட் புக்கில் இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ ஆற்றுக்குன்னா என்னது? அகத்துக்குன்னு அர்த்தம். ஓகேவா, நீங்கள் உடனே ஆற்றுக்கு அப்படின்னு போட்டு வச்சுடாதீங்க, புகஞ்சு போயிடும், தப்பாகி போயிடும். ஓகேவா, அடுத்து ஆவாரம்பு. ஓகேவா, ஆவாரம்பு அப்படின்றாங்க, அதை ஆவிரம்பு அப்படிங்கணும். ஓகேவா, ஆவாரம்பு அப்படிம்பாங்க, அதை ஆவிரம்பு. பாருங்கள், ஆவிரம்பு, வி ரா இம்பு, ஆவிரம்பு அப்படிங்க. நம்ம ஆவாரம்பு அப்படிம்போம். ஓகேவா, ஆவாரம்பு அப்படிமா அதை என்ன சொல்லணும்? விரம்பு அப்படிங்கணும். ஓகேவா, விரம்பு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஆம்பளை. நம்ம வந்து என்னடா ஆம்பளை பொம்பளைன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ ஆம்பளைன்னு சொல்லக்கூடாது, ஆண் பிள்ளை. அதான் என்னது? எழுத்து வழக்கில் அதான் கரெக்டான சொல்லு, ஆண் பிள்ளை. அடுத்து ஆத்தங்கரை. பாருங்கள், ஆத்தங்கரை தான் வந்து என்னது? ஆற்றங்கரை. ஓகேவா, அப்போ ஆத்துக்குன்னு வந்துட்டு என்ன வரணும்? ஆத்துக்கு அப்படின்னு வந்துட்டா அகத்துக்கு. ஓகேவா, ஆத்துக்கு அப்படின்னு வந்துட்டு என்னது? அகத்துக்கு. ஸோ தெளிவாக கிளியராக படிங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆமான்னு சொல்லக்கூடாது, ஆம். ஓகேவா, என்னது? ஆம் அப்படின்றதான் கரெக்டு. சரி, அடுத்து பாருங்கள், இத்தினி. இத்தினி கிடையாது. ஓகேவா, ஏன்னா அளவுகளை குறிக்கும். எத்துணை அப்படின்னா என்னது? அளவுகளை குறிக்கும். அப்போ இத்தினா என்னப்பா இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? அளவை தானே சொல்கிறோம். என்னப்பா இத்தினி இருக்குது, என்னங்க இத்தனை இத்தினி கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, அப்போ அது அளவை குறிக்கும். அப்போ இத்துணை அப்படின்னு தான் சொல்லணும். இத்தினி அப்படின்னா இத்துணை. இத்துணைன்னா என்னது? இவ்வளோ அளவு, இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா, அப்போ இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறோம் பேச்சு வழக்கில். இன்றைக்கினா என்னது? இன்றைக்கி, டுடே நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அப்போ இன்றைக்கினா இன்றைக்குன்னு அர்த்தம். ஓகேவா, என்னது? இன்றைக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், இத்துணூண்டு. இத்துணூண்டுன்னா என்னது? கொஞ்சோண்டு. நம்ம சொல்லுவோம்ல, என்னப்பா இத்துணூண்டு எனக்கு மட்டும் தர அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா கொஞ்சோண்டு தராமோ. அப்போ இத்துணூண்டு அப்படின்றதுக்கு இத்துணை உண்டு அப்படின்னு கரெக்டாக நம்ம எழுதணும். பாருங்கள், இத்துணை உண்டு. சரியா, என்னது? இத்துணை உண்டு. ஸோ தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இருவாச்சி சொல்லக்கூடாது. ஓகேவா, என்ன சொல்லணும்? இருள்வாசி. ஓகேவா, இருவாச்சி அப்படின்றது தவறான சொல்லு. அதுக்குண்டான கரெக்டான திருத்தமான சொல் என்ன? அது இருள்வாசி. ஓகேவா, இருள்வாசி. அப்போ பாருங்கள், தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இருள் அப்படின்னா எந்த இல் வரணும்? பொதுலகர இல்லு வரணும். ஓகேவா, பொதுலகர இல்லு வரணும், அதில் தெளிவாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், இகழ்ச்சி. இகழ்ச்சின்றதுக்கு இட்டு போடக்கூடாது. இல் இச்சி, சிறப்புலகர இல்லு வரணும். அப்போ இகழ்ச்சின்றதான் கரெக்ட். இகழ்ச்சிக்கு இட்டு போடக்கூடாது. இதில் பாருங்கள், இட்டு போட்டிருக்கான். ஈகா இல் இட்டு போட்டு சி போட்டிருக்கான். அப்போ தப்பு. ஓகேவா, இதை ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ இகழ்ச்சி. அடுத்து இடைப்போடு. நம்ம எங்கே போனோம்னா என்னப்பா இட போட்டியா இல்லையா அப்படின்னு தான் கேட்போம். ஆனால் அது என்ன சொல்லணும்? எடை போடுன்றது தான் கரெக்டான வார்த்தை. ஓகேவா, இடது பக்கம். இடது பக்கம்னு எழுதுனா தப்பு. ஓகேவா, இடது பக்கன்றதை இடப்பக்கம்னு எழுதுவோம், வலது பக்கம்ன்றதை வலப்பக்கம்னு எழுதுவோம். அப்போ ரெண்டு இடத்துலையும் வள்ளி நம்பிக்கைன்றது நம்ம பார்த்து வச்சுருப்போம். இதெல்லாம் எங்கே அந்த ஒரு 10th புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பான். இடப்பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருப்பான். அதை பார்த்துருந்தீங்கன்னா கூட நீங்கள் இது ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ இடது பக்கம் அப்படின்றது எப்படி எழுதணும்? இடப்பக்கம். ஈட இப்பா இக்காயும் இடப்பக்கம். அப்போ வலது பக்கம்னா என்னது? வாழ இப்பா இக்காயும் வலப்பக்கம் அப்படின்ட்டு கரெக்டாக எழுதணும். அடுத்தது இத்து போதல். என்னப்பா இது இத்து போச்சு, ஏதாவது ஒரு பொருளை போய் தொடுறீங்க, தொட்டோன்னே கீழே விழுந்தது, என்னப்பா இது இப்படி இத்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா, அது இத்து போதல்னு சொல்லக்கூடாது, இற்று போதல் அப்படின்னு. ஓகேவா, அப்போ இற்று இப்போதாயில் இற்று போதல். எந்த இற்று வரும்? நம்ம எரள வரலாறு இருக்கிற இற்று வந்து போடக்கூடாது. ஓகேவா, அது வந்து இரு. ஓகேவா, இற்று அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு
கசட தபர ஓகேவா, அதில் வரக்கூடிய அந்த இற்று கடைசியாக அந்த ரா வரும்ல, அந்த இற்று 2 சுழினாக்கு முன்னாடி இருக்கிறது அந்த இற்று போடணும் ஓகேவா. அப்போ இற்று போதல் ஓகேவா, தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இமயமலை ஈ போட்டு மை போடக்கூடாது, இமயமலை அப்படின்னு எழுதக்கூடாது, இது தப்பு. எப்படி வரணும், ஈ மா யா, இமயமலை அப்படின்றதான் கரெக்டான வார்த்தை. அடுத்தது இரண்டாந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா, இரண்டாந்திரம் அப்படிம்பாங்க ஓகேவா. இப்போ ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு ரெண்டாந்தரம் அப்படின்றாங்க ஓகே, என்ன சொல்லுவாங்க, ரெண்டாந்தரமாக இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டாம் தரம் அப்படின்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், இரண்டாம் தரம் அப்படிங்கணும். இங்கே பாருங்கள் இரண்டாந்திரம் அப்படின்றாங்களா, அப்போ இந்த வார்த்தை தப்பு. அப்போ கரெக்டாக எழுதுனா இரண்டாந்திரம், அப்போ ஈர இன் டா இன் த ராயும் இரண்டாந்திரம்னு வரணும். அங்கே இரண்டாம் திரம்னு கொடுத்துருப்போம், அப்போ தீ வந்து வரக்கூடாது, தீ போட்டால் தப்பு ஓகேவா. அப்போ என்ன வரணும், இரண்டாந்தரம் அப்படின்றதான் கரெக்டான மீனிங். அடுத்து இரும்பல்னு சொல்கிறோம், இரும்பல் கிடையாது, இருமல், அதான் கரெக்ட் ஓகேவா. இதெல்லாம் நீங்களே போட்டுருவீங்க. அடுத்தது இலும்பு, இலும்பு கிடையாது, என்னது எலும்பு ஓகேவா. எங்கெங்கெல்லாம் ஈ போட்டுருக்கோம் அங்கெல்லாம் ஏ போட்டுரு ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சு சரியா. அப்போ இலும்பு கிடையாது எலும்பு அப்படின்னு வரணும் ஓகேவா. அதே மாதிரி இடைப்போடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேவா, இடைப்போடு, இடைப்போடுன்னா என்ன தப்பு, அப்போ எடைப்போடுன்றதான் கரெக்டு ஓகேவா. அப்போ கரெக்டாக கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஈர்களி, ஈர்களி கிடையாது, ஈர்கொல்லி அப்படின்றதான் கரெக்ட் ஓகேவா, ஈர்கொல்லி, அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா. அடுத்தது உருத்து, உருத்து கிடையாது உரித்து ஓகேவா, உருத்து கிடையாது உரித்து. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஈர்களின்னா என்னது, ஈர்கொல்லி. அடுத்தது உடைமை, என்னது உடைமை, உடைமை கிடையாது உடைமை, டை வரும் ஓகேவா. அந்த இடத்துல உடாமை கிடையாது, என்ன வரும், உடைமை, அதான் உடைமை அப்படின்றதான் கரெக்டான வார்த்தை. அடுத்தது உசிர், உசுர்னு நம்ம சொல்லும்போது அவன் உசுர் போச்சு, அவன் உசுர் ரொம்ப ஊசலாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, உசுர்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், உயிர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் ஓகேவா. இந்த உருத்துவ தெளிவாக பார்த்தோம், உருத்து அப்படின்னா உரித்து, அவன் தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அப்போ அவன் தோலை உரிச்சிருவேன், உரிச்சு அப்படின்னா என்னது உரித்துன்னு அர்த்தம் சரியா. அப்போ உரித்துன்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். அடுத்தது உடம்படிக்கை, உடம்படிக்கை கிடையாது, என்னது உடன்படிக்கை, உ டா இன் பா டி இக்கை, என்னது உடன்படிக்கை, இதுதான் கரெக்டு. அடுத்தது உத்திரவு கிடையாது உத்தரவு ஓகேவா, உத்திரவு கிடையாது உத்திரவுன்னு எழுதுங்க, என்னது இது தப்பு. அப்போ உத்தரவு அப்படின்னு எழுதணும் சரியா, உத்தரவுன்னு எழுதுறது தான் என்னது கரெக்டான வார்த்தை. அப்போ அடுத்து பாருங்கள், உமிழ் நீர், உமிழ் நீர், உமி நீர்னு கொடுத்துருக்கான், இங்கே உமி நீர்னு வரக்கூடாது, உமிழ் நீர், உமி சிறப்பு லகர இல்லு வரும் சரியா, சிறப்பு லகர இல்லு வரும். அப்போ உமிழ் நீர் எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வார்த்தை ஓகேவா. அப்போ உமி நீர்னு நீங்கள் வந்து போடக்கூடாது சரியா, என்ன போடக்கூடாது, உமி நீர் அப்படின்னு நீங்கள் வந்து போடக்கூடாது, அப்படி போட்டிங்கன்னா அது வந்து தப்பு சரியா, அப்படி போடக்கூடாது. அப்போ அடுத்து பாருங்கள், ஊர் சுத்து ஓகேவா, என்ன கொடுத்துருக்கான், ஊர் சுத்து. அப்போ ஊர் சுத்துனா அப்படி சொல்லக்கூடாது, உகிர் சுற்று அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அவன் பாரு ஊரை சுற்றிட்டு வரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, காலையில் விளையாட போனவன் பாரு ஊரை சுற்றிவிட்டு சாயங்காலம் வரான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ ஊர் சுற்று அப்படின்னா உகிர் சுற்று அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. கரெக்டான எழுத்து வழக்கில் என்ன சொல்லணும், உகிர் சுற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இல்லைனா உங்களுக்கு அது புரியாது ஓகேவா. அப்போ அடுத்து பாருங்கள், ஊரணி, ஊரணினா ஊருணின்னு சொல்லணும் ஓகேவா. ஊ ரூ வரும், எந்த ரூ வரும், இந்த குரு பகவானுக்கு ஒரு ரூ வரும் ஓகேவா, அந்த ரூ தான் போடணும் ஓகேவா. என்னது இடையின எழுத்தில் வரக்கூடிய அந்த ரூ தான் போடணும், வரல வரும்ல ரூ, அந்த ரூ தான் போடணும் சரியா. அடுத்து பாருங்கள், உத்திரவுக்கு உத்தரவு பார்த்தாச்சு. உலந்து, உலந்துனா உலர்ந்து, இப்போ சட்டை உலர்ந்துருச்சான்னு கேட்போம், அப்போ உலந்துன்னு தான் நம்ம சொல்லுவோம், உலந்துன்னு தான் சொல்லுவோம். அப்போ உலர்ந்து இரு வரும் ஓகேவா, உலர்ந்து. அதே மாதிரி நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம், அதிர்சம், ஆ தி இர் சா இம், அதிர்சம்னு பார்த்தோம். ஆனால் இப்படி போட்டால் தப்பு, அது என்ன வரணும், அதிர் ரசம் அப்படின்றதான் கரெக்டு ஓகேவா. அப்போ டிஃப்ரென்ஸான வேர்டெலாம் நீங்கள் தெளிவாக மனப்படம் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போ பாருங்கள், அடுத்தது எகனை, எகனைனா எகன மொகனம்பாங்க. அப்போ எகனைனா எதுகைன்னு அர்த்தம், மொகனை அப்படின்னா என்னது மோனை அப்படின்னு அர்த்தம். எகன மொகனையாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஓகேவா. அப்போ எதுகை அப்படின்னா எகனை அப்படின்னா எதுகைன்னு அர்த்தம், மொகனை அப்படின்னா மோனைன்னு அர்த்தம். அடுத்து எடக்கு, அவன் பாரு எடக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. அப்போ எடக்கு அப்படின்னா இடக்குன்னு சொல்லணும் ஓகேவா, எடக்கு அப்படின்னா இடக்குன்னு சொல்லணும். அடுத்து இடைஞ்சல் அப்படின்னா இடைஞ்சல், இ டை இன்ஜா இல், என்னது இடைஞ்சல் ஓகேவா. அப்போ இடைஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடாது, இடைஞ்சல் அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. அதே மாதிரி எடக்குன்னு சொல்லக்கூடாது, இடக்கு, இ டா இக்கு, இடக்குன்றதான் கரெக்ட். அடுத்து எண்ணெய், அப்போ எண்ணெய் சொல்லக்கூடாது, எண்ணெய். நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்தாச்சு. அதே மாதிரி வெண்ணெய்னு போட்டு கொடுத்து வச்சுருப்போம் ஓகேவா.
வெண்ணெய்னு போட்டு கொடுத்துருப்பான், அதையும் இதே மாதிரியே தான் எழுதணும். ஓகேவா, இதே கான்செப்ட் தான். வே இன் நே இ வெண்ணெய். ஓகேவா, வெண்ணெய். அப்போ இதுவும் இதே கான்செப்ட் தான். அடுத்து பாருங்கள், எலுமிச்சம்பழம். எந்த லீ போட்டிருக்கான் பாருங்கள், எலுமிச்சம்பழம்னு இருக்கான். அப்போ லூ தான் வரணும், அப்போ லீ வரக்கூடாது இந்த இடத்துல. ஓகேவா, எலுமிச்சம்பழம். அப்போ எந்த லீ, எலிக்கு வரக்கூடிய லீயை போட்டு வச்சுக்கோங்க. லீ வரக்கூடாதுன்னா ஒரு லூ வரணும். அப்போ எலுமிச்சம்பழம். ஓகேவா, அப்போ இதுதான் கரெக்டு. எலுமிச்சம்பழம்ன்றது தப்பு. இலவு, என்ன இலவிடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, என்ன இலவிடாதும்பாங்க. அது இலவுன்னு சொல்லக்கூடாது, இலவுன்னு சொல்லணும். அப்போ எந்த லா வருன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சிறப்பு லகர லா வரும். ஓகேவா, இலவு அப்படின்னா சிறப்பு லகர லா கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது இலக்காரம். என்ன இளம் பார்த்தா என்ன இலக்காரமாக போச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோமா. அப்போ இலக்காரம்னு சொல்லக்கூடாது, இலக்காரம்னு சொல்லணும். என்ன சொல்லணும், இலக்காரம்னு சொல்லக்கூடாது, இலக்காரம்னு சொல்லணும். சரியா, இதுதான் கரெக்டான பிழை இல்லாத சொல். ஓகேவா, திருத்தமான சொல். இலக்காரம் அப்படின்ற வார்த்தைக்கு இலக்காரம்ன்றது தான் திருத்தமான சொல். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஒற்றை. ஓகேவா, ஒற்றை கிடையாது, ஒட்டடை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒட்டறை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸில் இருக்காது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. ஒட்டடை அப்படின்றது ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஓல்டு புக்கில் ஓல்டு எடிஷனில் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த ஒட்டறைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்னமோ, நீ என்னமோ பண்ணுப்பா அப்படின்றமா, என்னமோன்னு சொல்லக்கூடாது, என்ன ஓ அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா, என்ன வரணும், என்ன ஓ, என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. அதை விட்டுட்டு என்னமோன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, என்ன மோன்னு சொன்னீங்கன்னா என்னது, இது வந்து தவறான வார்த்தை. அப்போ சரியான வார்த்தை என்னது, என்ன ஓ அப்படின்றதான் கரெக்டான வார்த்தை. சரியா, அடுத்து பாருங்கள், ஒண்டியாய். நான் ஒண்டியமா போகிறேன். அப்போ ஒண்டியமா சொல்லக்கூடாது, ஒன்றி அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒண்டியாய் அப்படின்றது என்ன வரும், ஒன்றியாய். இதுதான் கரெக்டு. அடுத்தது ஒத்தடம். ஒத்தடம் கிடையாது, ஒற்றடம். ஓகேவா, ஒத்தடம் கிடையாது, ஒற்றடம் அப்படின்றதான் கரெக்டு. ஒத்தரெட்டை. நம்ம பாருங்கள், ஒத்த ரெட்டை. அப்போ இதை வந்து எப்படி சொல்லணும், ஒற்றை இரட்டை அப்படிங்க. ஓகேவா, என்ன சொல்லணும், ஒற்றை இரட்டை. பாருங்கள், ஒற்றை இரட்டை. ஒத்த ரெட்டைனா என்னது, ஒற்றை இரட்டை தான் கரெக்டான வார்த்தை. அடுத்தது ஒரு கால். பாருங்கள், இக்கு வந்துருக்குது. ஒரு கால் கிடையாது, ஒரு கால். ஒரு வல் கிடையாது, ஒரு தீ. ஓகேவா, ஒரு வல் கிடையாது, ஒரு தீ. அடுத்தது ஒன்று கிடையாது. ஓகேவா, எந்த ரூ போட்டிருக்கான் பாருங்கள். ஓகேவா, நம்ம இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ போட்டிருக்கான், தப்பு. ஓ இன் ரூ, எந்த ரூ வரணும் நமக்கு, கசட தவறில் வர ரால இருக்கக்கூடிய ரூ வரணும். ஓகேவா, வள்ளின் எழுத்து ரூ தான் வரணும். அப்போ இங்கே தப்பாக போட்டிருக்கான். அப்போ இதை நீங்கள் கிளியராக திருத்திக்கணும். அப்போ ஒத்தரட்டை அப்படின்னா என்னது, ஒற்றை இரட்டைன்னு அர்த்தம். ஒண்டியாய்னா ஒன்றியாய் அப்படின்னு அர்த்தம். ஒத்தடம்னா ஒற்றடம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதே மாதிரி ஒற்றை அப்படின்னா என்னது, ஒட்டடை இல்லை ஒட்டறைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருவல்னா ஒருத்தி. ஒரு கால் அப்படின்னா ஒரு கால். அடுத்தது கடகால். கடகால் அப்படின்னா கடைக்கால் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கடகால் அப்படின்னா என்னது, கடைக்கால். ஓகேவா, இதெல்லாம் தெளிவாக இதெல்லாம் படிங்க. அடுத்தது கடப்பாறை. பாருங்கள், கடப்பாறைக்கு பாறை இந்த ரை போட்டிருக்கான். ஓகேவா, நம்ம உடனே பாறை தானே போட்டு இந்த மாதிரி கொத்த போகிறோம் கடப்பாறையில், அதனால் இந்த ரை தான் வரும் அப்படின்னு நினச்சக்கூடாது. கடப்பாறைக்கு இந்த ரை கொடுத்துருக்கான். ஸோ இதை கொஞ்சம் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் போட்டு இதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, கடப்பாறைக்கு எந்த ரை வரும் அப்படின்னா நம்மளுக்கு இடையின ரை கொடுத்துருக்கான். ஓகேவா, இடையின ரை கொடுத்துருக்கான். பட் பாறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளின ரை வரும். ஓகேவா, வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரால வரக்கூடிய ரை வரும். பட் அதை வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அது வந்துச்சுன்னா தப்பு. வள்ளி நிலத்தில் ரை வந்துச்சுன்னா தப்பு. அப்போ கடப்பாறைன்றதுக்கு எந்த ரை கொடுத்துருக்கான், நமக்கு இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை தான் கொடுத்துருக்கான். ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது கடுவு சொல்லக்கூடாது, கடுகு அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா, கடுகுன்னு சொன்னால் தப்பு. அடுத்து கட்டிடம் சொல்லக்கூடாது, கட்டடம்ன்றதான் கரெக்ட். கட்டடம், கட்டி வரக்கூடாது, கட்டடம். இந்த கட்டடம் என்ன ப்ரைஸில் கட்டியிருக்காங்க, என்ன ரேட்டில் கட்டியிருக்காங்க, அந்த கட்டடம் என்ன ரேட்டில் கட்டியிருக்காங்க. கட்டிடம்னு சொல்லக்கூடாது, கட்டிடம் சொன்னால் தப்பு. அடுத்தது கவுரு. கவுரு கிடையாது, கயிறுன்றதான் கரெக்ட். அடுத்தது கட்லு. கட்லு கிடையாது, வீட்டில் வந்து கட்லு இருக்கா அப்படின்னு கேட்குறோமா, கட்லு கிடையாது, கட்டில். பாருங்கள், இங்கே தான் கட்டில் வருது. ஆனால் கட்டிடம்னு வரக்கூடாது, என்ன வரும், கட்டடம். ஓகேவா, கட்டடம். ஸோ தெளிவாக பாருங்கள். கன்றாவின்னு வரக்கூடாது, கண்ணராவி. இதெல்லாம் நம்ம இந்த கண்ணராவிலாம் நம்ம என்னது, நம்ம இந்த புக்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா, எந்த புக்கு, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்லேயே இந்த கன்றாவி கண்ணராவிலாம் இருக்கும். அடுத்தது கண்ணாமூச்சி. கண்ணாம்பூச்சின்னு சொல்லக்கூடாது, கண்ணாம்பொத்தின்றது தான் கரெக்டு. அப்போ விளையாட்டில் கூட பாருங்கள், கண்ணாம்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடாதான், கண்ணாம்பொத்தி அப்படின்றதான் என்னது கரெக்டான வேர்டாமா. ஸோ கரெக்டான வேர்டில் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இது தப்பு, இது கரெக்டு. ஓகேவா, பார்த்துங்க, கண்ணாம்பொத்தின்றதான் கரெக்டு, கண்ணாம்பூச்சின்றது தப்பு. அடுத்தது களவாணி. அப்போ களவாணி கிடையாது, களவாளி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, களவாளி, களவாணின்னு சொல்லக்கூடாது.
அப்போ களவாணி, படம் பேரே களவாணின்னு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். ஓகேவா? அப்போ களவாளி அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? எந்த லா வரணும் களவாளிக்கு? ரெண்டுமே பொது லகரலாக தான் வரும். கா ல வா லீ, லீயும் எந்த லீ? பொதுலகர லீ தான் வரும். ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது காணும், காணும்னு போடக்கூடாது. இதுவே பாருங்கள், நமக்கு பேச்சு வழக்கு சொல்லாக இருந்து எழுத்து வழக்கு சொல்லு மாதிரி தான் இருக்குது காணும்ன்றது. பட் ஆனால் காணும்ன்றதுக்கு எழுத்து வழக்கு சொல்ல பாருங்கள், காணேன். ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான்? காணேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இறக்கிட்டானா நமக்கு வம்பாகி போயிடும். ஓகேவா? காணும்ன்றதே நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஒரு எழுத்து வழக்கு சொல் மாதிரி திருத்தம் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனால் அது கரெக்டான திருத்தம் என்னென்னா காணேன் அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்கள், கத்திரிக்கோள் வராது. ஓகேவா? கத்தரிக்கோள் தான் வரும். ஓகேவா? கா இத்தா ரி இக்கோயில், கத்தரிக்கோள் அப்படின்னு தான் கரெக்ட். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், கத்தரிக்காய், பாருங்கள் கத்திரிக்காய்னு கொடுத்துருவாங்க. கத்திரின்னு வரக்கூடாது, கத்தரி அப்படின்றதான் வரணும். அப்போ இது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். ஸோ ரெண்டையும் பார்த்துங்க. அடுத்து கம்பிலி கிடையாது, கம்பளி. ஓகேவா? கம்பிலி கிடையாது, கம்பளி. கருவேப்பிலை கிடையாது, கறிவேப்பிலை. ஓகேவா? என்னது? கறிவேப்பிலை. கருன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? கரு அப்படின்னா வேறு மீனிங் போயிடும். உட்கருக்கு வரக்கூடிய அந்த கரு முட்டை அந்த மாதிரி மீனிங் போயிடும். ஸோ அதனால் கருவேப்பிலைன்றது தப்பு, கறிவேப்பிலை அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா? கறிவேப்பிலை அப்படின்றதான் என்னது? கரெக்டான வார்த்தை. கம்பிலி கிடையாது, கம்பளி. கத்திரிக்கோள் கிடையாது, கத்தரிக்கோள். கத்திரிக்காய் கிடையாது, கத்தரிக்காய். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கருப்பட்டி கிடையாது, கருப்பு கட்டின்னு சொல்லணும். கருப்பட்டின்னு சொன்னால் தப்பு. அப்போ என்ன வரணும்? கருப்பு கட்டின்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த வார்த்தை. அடுத்தது கலப்பு. எனக்கு ரொம்ப அங்கே ஒர்க்கில் இருந்தனால எனக்கு ரொம்ப கலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கலப்பு கிடையாது, கலைப்புன்னு அர்த்தம். காலை இப்பு, எந்த லை வரணும்? பொதுலகர லா வரணும். ஓகேவா? கலைப்பு அப்படின்னா பொதுலகர லை வரணும். அப்போ இதெல்லாம் தெளிவாக பாருங்கள். கரடு முரடாக இருக்குது, பாதை ரொம்ப கரடு முரடாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. கரடுக்கு எந்த ரா வரணும்? இங்கே வல்லினராக கொடுத்துருக்காங்க. ஆனால் கரடுக்கு இடையினராக தானே வரணும், இடையினராக தான் வரணும். அப்போ கரடு முரடு அப்படின்னா என்ன? அது இடையினராக இங்கே வந்துடும். அப்போ இதையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. அடுத்து கருமைக்கு பாருங்கள், இதுவும் தப்பாக கொடுத்துருக்கான். ஓகேவா? என்ன வரணும்? இந்த ரூ தான் வரணும். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? இங்கே நமக்கு வல்லினர்வு கொடுத்துருக்காங்க கருமைக்கு. பட் ஆனால் என்ன வரணும்? கருமை அப்படின்னா வல்லினர்வு வரக்கூடாது. எந்த ரூ தான் வரணும்? நம்மளுக்கு இந்த இடையினரு தான் வரணும். ஓகேவா? அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. கலட்டுன்னு சொல்லக்கூடாது. இப்போ சட்டை போட்டிருக்கோம், சட்டை கழட்டுறா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கலட்டு சொல்லக்கூடாது, கலற்று. இற்று, கலற்று. இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், காக்கா இல்லை காக்கை. இதெல்லாம் நம்மளே போட்டுடலாம். கார்க்கும். இப்போ ஏதாவது ஒன்று நல்லா காரமாக சாப்பிட்டோம்னா காக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கார்க்கும்னு நம்ம சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? காக்கும். அப்போ அந்த இடத்துல இரு வரக்கூடாது. ஓகேவா? காக்கும் அப்படின்றதான் கரெக்ட். அதே மாதிரியே இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்கும், கோர்த்து அப்படின்னு இருக்கும். இத்து கோர்த்து அப்படின்னு இருக்கும். அதை என்ன சொல்லணும்னா கோர்த்துன்னு சொல்லக்கூடாது, கோத்து அப்படின்னு சொல்லணும். இத்து கோத்து அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் கரெக்டான வார்த்தை. இந்த கார்க்கும் கான்செப்ட் மாதிரி தான் அதுக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாது கார்த்து அப்படின்னு இருக்கும். பாது கார்த்து, இத்து பாது கார்த்துன்னு இருக்கும். அதை பாது காத்துன்னு தான் சொல்லணும். ஓகேவா? என்ன சொல்லணும்? அதை பாது காத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாமே பாருங்கள், அந்த ஒரே கான்செப்டில் வந்திருக்கும். அடுத்தது காவான்னு சொல்லக்கூடாது. இப்போ வீட்டு பக்கம்லாம் நம்ம ஏதாவது ஒரு கால்வாய் மாதிரி ஓடிட்டு இருந்ததுன்னா அதை அந்த காவா பக்கம் போனியா, அந்த காவா பக்கம் போனியா, அது காவா கிடையாது, கால்வாய். ஓகேவா? அது என்னது? கால்வாய் அப்படின்றதான் கடத்துட்டு. அடுத்தது காவிரி ஆறு. இப்போ காவிரி ஆறு பாருங்கள், எந்த ரூ போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இந்த ரூ தான் நம்மளுக்கு தெளிவாக வரணும். பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்? வா போட்டிருக்கான். ஓகேவா? காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது தப்பு. ரூ பாருங்கள் கரெக்டாக கொடுத்துட்டான். பட் ஆனால் வா பாருங்கள், அது வீதா வரணும். அப்போ காவிரி ஆறுன்றதுக்கு நம்மளுக்கு என்ன? இந்த மீனிங் தான் வரும், ஆறு. ஓகேவா? வல்லின எழுத்தில் வரக்கூடிய அந்த ரூ தான் வரணும். குசுடு துபுரில் வரக்கூடிய ரூ அதான் வரணும். அப்போ அது கரெக்ட். ஓகேவா? காவிரி ஆறுன்றது தப்பு, காவிரி ஆறு இதுதான் கரெக்ட். அடுத்து கிடான்னு சொல்லக்கூடாது, கடான்னு சொல்லணும். ஓகேவா? கிடான்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? கடா, எருமை கடா. ஓகேவா? பகடு, எருமை கடா அப்படின்னு சொல்கிறோமா, கடான்னு தான் சொல்லணும், கிடான்னு சொன்னால் தப்பு. அடுத்து கிராணம். பாருங்கள், கிராணம் நடக்குதுமா, அது கிராணம் கிடையாது, கிரகணம். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிராணம் நடக்குது, கிராணம் பிடிக்குதும்பானுங்க, அதெல்லாம் தப்பு. கிரகணம் அப்படின்றதான் கரெக்டான வார்த்தை. ஓகேவா? கரெக்டான வார்த்தை என்னது? கிராணம் அப்படின்றதான் கரெக்டான வார்த்தை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிணவுன்னு சொல்லக்கூடாது, கனவுன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு கிணவு கண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா கனவுன்னு சொல்லணும். ஓகேவா? அது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? கனவுன்னு சொல்லணும். சரியா? அப்போ கிணவு அப்படின்றது தப்பு. ஓகேவா? என்னது? கிணவு அப்படின்றது தப்பு. அப்போ கரெக்டான வார்த்தை என்னது? கனவு. அப்போ தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும்.
சரியா? என்ன பண்ணணும், தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, கொடுத்துன்னு சொல்லணும். என்ன சொல்லணும், கொடுத்துன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், கொடுத்துன்னு சொன்னால் தப்பு. அப்போ கொடுத்து, இதுதான் கரெக்டான வார்த்தை. குத்துயிர், குற்றுயிர்னு சொல்லணும். ஓகேவா? குத்துயிர் சொல்லக்கூடாது, குற்றுயிர் அப்படின்றது தான் கரெக்டான சரியான வார்த்தை. குத்துயிர்னு சொன்னோம்னா தப்பு. ஓகேவா? குடக்கூலி கிடையாது, குடிக்கூலி. இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த குடக்கூலியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும், குடிக்கூலி அப்படின்ட்டு வரும். ஓகேவா? குடக்கூலி என்னது, குடிக்கூலின்னு வரும். அதே மாதிரி கிடையாது கொடுத்துன்னு வரும். கிணவு கிடையாது, கனவு. குத்துயிர் கிடையாது, குற்றுயிர். குடக்கூலி கிடையாது, குடிக்கூலி. குறும்புனா இது வேறு மீனிங். அப்போ இந்த ரூ தான் வரணும். குறும்பு பண்ணுறது அப்படின்னா, ஒரு பையன் பாரு குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிம்பாங்க. அப்போ அது எந்த ரூ வரும்னு உங்களுக்கு தெளிவாக தெரியணும். எந்த ரூ வரும், வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரூ வரும். ஓகேவா? அதை விட்டுட்டு இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். அப்போ இங்கே பாருங்கள், இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ போட்டிருக்காங்க. அப்போ தப்பு. ஓகேவா? நம்ம குறும்புனா என்னது, சேட்டை பண்ணுறது அப்படிம்பாமா. அப்போ குறும்புனா எந்த ரூ வரணும், நமக்கு வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரூ வரணும். அந்த குறும்பு தான் கரெக்டு. அடுத்து கைமாறு. பாருங்கள், கை மாறு அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? சொல்லும்போது ஆனால் அந்த இடத்துல இது வந்து தப்பாமா. கை மாறு இம்மு பொண்ணுமா. ஓகேவா? கை போட்டு இம்மு போட்டு அதுக்கப்புறம் தான் மாறு, கை மாறு அப்படின்னு தான் சொல்லணுமா. ஓகேவா? அடுத்தது கெடிகாரம்னு சொல்கிறேன். கைக்கு கெடிகாரம் இடம் அப்படிமா. கெடிகாரம் கிடையாது, கடிகாரம். இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. குரங்கு கிடையாது, ஏன்னா அது குரங்கு. இதுவும் நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க. கேடயம் கிடையாது. கேடயம்னா ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு பாதுகாப்பு, ஷீல்டு அப்படிம்பாங்க. ஓகேவா? ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்னது, கேடயம் அப்படிம்பாங்க. பட் கேடயம்னு வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கில் தான் சொல்லுவோம். பட் எழுத்து வழக்கில் சொல்லும்போது எப்படி இருக்குன்னா, கேடகம்னு சொல்லணும். ஓகேவா? என்ன சொல்லணும், கேடகம் அப்படின்றது தான் வந்து கரெக்டான வார்த்தையாம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கொட்டாப்புளி அப்படிம்பாங்க. ஓகேவா? கொட்டாப்புளி அப்படின்னா பாருங்கள், கொட்டுப்பிடின்னு அர்த்தம். ஓகேவா? கொட்டாப்புளி அப்படின்னா என்னது, கொட்டுப்பிடி. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கும். ஓகேவா? கொட்டுப்பிடி. ஓகேவா? அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கொட்டாப்புளி அப்படின்றத கொட்டுப்பிடின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கேடயம்ன்றத கேடகம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கொத்தவரை பாருங்கள், ரை தப்பு. ஓகேவா? ரை வந்து பார்த்திங்கன்னா வல்லின ரை கொடுத்துருக்காங்க கொத்தவரைக்கு. அவரைக்கு நம்ம என்ன ரை பார்த்தோம், ரை. அவரைக்கு என்னது, நம்ம இடையின ரகரம் தான் வரும். அதான வந்து அவரைக்காய்னா அவரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ கொத்தவரைக்கு என்ன சொல்லணும், கொத்தவரை. அப்போ ரை வந்து பார்த்திங்கன்னா என்ன வரணும், இடையின ரகரம் வரணும். அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ வல்லின ரகரம் போட தப்பு. அடுத்தது கோதும்பை கிடையாது, கோதுமை. இதுதான் வந்து என்னது, எழுத்து வார்த்தையில் கோதுமை அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ இது கரெக்டு, இது தப்பு. கோதும்பைன்றது தப்பு. கோத்து இது முன்னையாக பார்த்தோம். கோவை. அப்போ இந்த இடத்துல இருலாம் வரக்கூடாது. பாருங்கள், இருலாம் வரக்கூடாது. அப்போ கோவை அப்படின்றது கரெக்டு. அப்போ அடுத்து பார்க்கலாம். அப்போ அடுத்து பாருங்கள், கோடாலி கிடையாது, கோடரின்றது தான் கரெக்டு. நம்ம அந்த கோடாலி எடுத்துடா வெட்டுறதுக்குன்னு கோடாலின்னு சொல்லி கோடாலியாக தான் சொல்லிகிட்டு இருப்போம். பட் ஆனால் கோடாலி கிடையாது, கோடரின்றது தான் கரெக்டான வார்த்தை. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து என்ன, அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கோமணம் அப்படின்னா கோவனம்னு சொல்லணும். ஓகேவா? எந்த நா வரணும்னா 3 சுழி நா வரணும். ஓகேவா? கோமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோமணம் அப்படின்னு சொல்லக்கூடாது, கோவனம்ன்றது தான் கரெக்டு. கோரப்பாய், ரை பாருங்கள். கோரைப்பாய்க்கு எந்த ரை கொடுத்துருக்காங்க, நமக்கு வல்லின ரை கொடுத்துருக்காங்க. வல்லின ரை வரக்கூடாது. கோரைப்பாய்க்கு வல்லின ரை வரக்கூடாது. அப்போ எந்த ரை நம்மளுக்கு வரணும், வல்லின ரை வராத நம்மளுக்கு என்னது, இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை வரணும். அப்போ கோரைப்பாய். அப்போ இது கரெக்டு. ஓகேவா? கோரைப்பாய் வல்லின எழுத்து வந்திருக்கனால தப்பு. சங்களி கிடையாது, சங்கிலின்னு தான் சொல்லணும். ஓகேவா? சங்கிலி தான் கரெக்டு, சங்கிலி தப்பு. அடுத்து சமையல் கிடையாது, மை வரும். சமையல் கிடையாது, இல் வராது, சமையல். அடுத்தது சாம்பராணி கிடையாது, சாம்பிராணி. ஓகேவா? சாம்பராணி, மடச்சாம்பராணின்னு சொல்லுவாங்க. சாம்பராணி கிடையாது, சாம்பிராணி. ஓகேவா? அப்போ இதை தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது சாயங்காலம்னு சொல்லுவாங்க. சாயங்காலம், சாயங்காலம் அப்படிம்பாங்க. அப்போ இது தப்பு. என்ன வரும்னா சாயா வரணும். ஓகேவா? சாயங்காலம். ஓகேவா? சாயும் கூட்டல் காலம், சாயங்காலம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்போ போடக்கூடாது, போட்டால் தப்பு. ஓகேவா? அப்போ தான் பண்ணும், சாயங்காலம். அடுத்து சாணின்னு சொல்கிறோம். அதை சாணின்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், சாணம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? என்ன சொல்லணும், எருமை மாட்டு சாணம் எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். மீத்தேன் கேஸ்லாம் கூட அதிகமாக அதில் தான் இருக்குன்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, சயின்ஸில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்து சாக்கடைன்னு சொல்லக்கூடாது, சாய்க்கடை அப்படிங்கணும். பாருங்கள், சாக்கடைன்னு தான் நம்ம வந்து எழுத்து வழக்கிலேயே இவ்வளோ நாளாக எழுதிட்டு இருந்திருப்போம். பட் அது சாக்கடை கிடையாது, சாய்க்கடை.
ஓகேவா. என்னது சாய் கடை அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து சிகப்பு கிடையாது, என்னது சிவப்பு. ஓகேவா, சிகப்பு கிடையாது சிவப்பு. இதே மாதிரி நம்ம சிலதுனா சிலன்னு பார்த்துருப்போம் பாருங்கள், கீழேயே அது கொடுத்துட்டான், சொல்லி வாயமுள்ள கீழேயே கொடுத்துட்டான் பாருங்கள். சிலது அப்படின்னா சில, அப்போ பலது அப்படின்னா என்ன வரணும், பலன்னு போடணும். அவ்வளோதான் கான்செப்ட். இது ஒன்று பார்த்தாவே இன்னொன்று நம்ம அழகாக எடுத்துடணும். ஓகேவா, அப்போ சிவப்பு அப்படின்றதான் கரெக்டு. சீகா போடக்கூடாது. சிகப்பு அப்படின்னு போட்டிங்கன்னா இது தப்பு. என்ன பண்ணணும், சிவப்புன்றதான் கரெக்டு. அதே மாதிரி சாக்கடைன்னு எழுதக்கூடாது, சாய் கடை. ஓகேவா, சாய் கடை தான் கரெக்டு. சரி, அடுத்து பாருங்கள், சீயக்காய் அப்படின்றது தப்பு, சிகைக்காய் அப்படின்றது தான் கரெக்டு. ஓகேவா, என்ன காய், சிகைக்காய், இதுதான் கரெக்டு. சீயக்காய்ன்றது தான் தப்பு. சிலவு போடக்கூடாது, செலவு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம். ஓகேவா, இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கி பரந்தாமனார் அவர்கள் அவரோட சோர்ஸில் வந்து சொல்லியிருப்பார். நம்ம இதெல்லாம் சொல்லியிருப்போம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், சுடு தண்ணி. சுடு தண்ணின்னு சொல்லக்கூடாது, வெந்நீர்னு சொல்லணும். அது எந்த இந்து வரணும், நந்தகுமாருக்கு வரக்கூடிய அந்த இந்து வரணும். ஓகேவா, நன்யன ஞமன. ஓகேவா, என்னது மெல்லின எழுத்து, வெந்நீர் அப்படிங்கணும். ஓகேவா, வெந்நீர். அப்படி இல்லைனா சுடு தண்ணின்னு சொல்லக்கூடாது, சுடு தண்ணீர். ஓகேவா, சுடு தண்ணீர். அப்போ தன்மை ப்ளஸ் நீர், தண்ணீர் என்றானது அப்படிமா. அப்போ தன்மைனா குளிர்ச்சின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, அப்போ சுடு தண்ணீர், வெந்நீர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். அடுத்தது செத்தப்போரு அப்படிம்பாங்க. அப்போ இந்த இடத்துல செத்தப்பொரும்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, பெரியவங்களாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு அவங்களுக்கு பேச தெரியாது, செத்த பொறுப்பா அப்படிம்பாங்க. ஓகேவா, அதான் நான் செத்தப்பொருனா சற்று பொறு அப்படின்னு சொல்லணும். ஓகே, என்ன சொல்லணும், சற்று பொறு அப்படின்னு சொல்லணும். அதை தான் வந்து செத்தப்பொரும்பாங்க. ஓகேவா, அப்போ சற்றே பொறு, இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்கான், சற்றே பொறு. அடுத்து செவத்தல் சுவற்றில். அப்போ செவத்தலை அப்படிம்போம், அந்த செவத்தில் பாடுறா ஒட்டியிருக்கோம், அந்த சுவற்றில் பாடுறா ஒட்டியிருக்கோம். அப்போ சுவற்றில்னு சொல்லக்கூடாது, எப்படி வரணும், சுவரில். ஓகேவா, சுவரில். அப்போ இந்த இற்று வந்து வரக்கூடாது. ஓகேவா, வல்லின எழுத்தில் வரக்கூடிய இற்று வந்தால் அது தப்பு. அப்போ சுவரில் எது வரணும், நம்மளுக்கு இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. ஓகேவா, அந்த ரகரம் வரணும். அப்போ சுவரில் அப்படின்றதான் நம்மளுக்கு கரெக்டான வார்த்தை. சேதி, உனக்கு ஒரு சேதி வந்திருக்குதுப்பா, சேதின்னா என்னது, செய்தி. அப்போ இதையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, சொற்பனம் கிடையாது, சொப்பனம். சரியா, சொற்பனம் கிடையாது, என்னது சொப்பனம். அப்போ இதுவும் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். சொற்பனம்ன்றது தப்பு, அப்போ என்ன வரும், சொப்பனம்ன்றது கரெக்டு. ஜாமாந்தி. ஓகேவா, ஜமாந்தின்னு சொல்லக்கூடாது, செவ்வந்தின்னு சொல்லணுமா. ஓகேவா, என்ன வரும், செவ்வந்தி அப்படின்னு தான் கரெக்டு. ஜாமந்தி, சாமந்தி பூ அப்படிம்பீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா சாமந்தி பூன்னு சொல்லக்கூடாது, அதை ஜாமந்தி பூன்றது தான் இங்கே ஜாமந்தின்னு கொடுத்துருக்கான், ஜமாந்தின்னு கொடுத்துருக்கான். ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்க தான் செய்யும், பட் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா, அப்போ ஜமந்தி அப்படின்ட்டுருக்கான், அதை செவ்வந்தின்னு நம்ம சொல்லணும். சாமந்தி பூ தான் என்ன செவ்வந்தின்றாங்க. அடுத்து தண்ணி முட்டான். தண்ணி முட்டான் கிடையாது, தண்ணீர் விட்டான். ஓகேவா, என்னது தண்ணீர் விட்டான், அதான் தண்ணி முட்டான் அப்படின்றாங்க. ஓகேவா, தண்ணி முட்டானா என்னது, தண்ணீர் விட்டான். அடுத்தது தலகாணின்னு சொல்லக்கூடாது, தலை அணை, இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. தடு மாற்றம் கிடையாது, தடு மாற்றம். ஓகேவா, தடு மாற்றம். தவக்கலை கிடையாது, என்னது தவளை, இதெல்லாம் நீங்களே தெளிவாக போட்டுருவீங்க. தாவாரம் கிடையாது, தாழ்வாரம். ஸோ இதுவும் நீங்கள் போட்டுருவீங்க. இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் எல்லாம் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, நம்ம புதுசாக இருக்கிறது மட்டும் தான் நல்லா டீப்பாக பார்த்துட்டு வரோம். ஓகே, அப்போ பாருங்கள், தாவாரம் தாழ்வாரம் போட்டுருவீங்க, தவக்கலை தவளையும் எழுதிருவீங்க, தலகாணி தலையணையும் எழுதிருவீங்க. அப்போ தண்ணி முட்டான்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை பார்த்துக்கணும். அப்போ தண்ணீர் விட்டான். தாவணி கிடையாது, தாம்பணி. ஓகேவா, தாவணி கிடையாது, தாம்பணி. ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, தாம்பணின்றதான் கரெக்டு, தாவணின்றது தப்பாம்பா. ஓகேவா, இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. தாவணி, இப்போ லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த தாவணி பாவாடை வந்து கட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ தாவணின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஓகே, தாம்பணின்னு சொல்லணும். ஓகேவா, தாவணின்னு சொன்னால் தப்பு. பட் ஒரு ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஆந்திரா கிட்டன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து தாவணிக்கரன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லாம் இருக்குது. சரியா, அப்போ வந்து தாம்பணி அப்படின்றதான் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான தமிழ் சொல்லு, பிழை திருத்த சொல்லு. அப்போ நீங்கள் தாம்பணி அப்படின்றத கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, என்னது தாம்பணி, அப்போ தாவணி தப்பு. அடுத்து திகட்டுது அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு தெவிட்டுது. இப்போ ஒரு இனிப்பு ஒரு கேசரி எடுத்து ரொம்பமாக தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன, எனக்கு தெவிட்டுதுன்னு தான் சொல்லுவோம், எனக்கு தெவிட்டி போச்சுமா. அப்போ தெவிட்டு. சரியா, திகட்டுதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஈஸியாக நம்ம என்ன நினைப்போம்னா திகட்டு தான் கரெக்டான சொல்லி நினைப்போம், அதுதான் ட்விஸ்ட்டு. அது என்ன, அது திகட்டுன்னு போட்டால் தப்பு, தெவிட்டுன்றதான் கரெக்டான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட்டு வார்த்தையை தயவு செஞ்சு நல்லா படித்து வச்சுக்கோங்க. திகட்டுன்னு போட்டால் தப்பு, தெவிட்டு அப்படின்றதான் கரெக்டு. சரியா, அப்போ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், திருவாணி கிடையாது, திருகாணி. நம்ம காதில் வந்து தோடு போடும்போது லேடிஸ்லாம், ஓகேவா, நம்ம கிடையாது, லேடிஸ் வந்து காதில் தோடு போடும்போது பார்த்திங்கன்னா திருவாணி கீழே விழுந்துருச்சு, திருவாணி கிடையாது, அப்போ திருகாணி. அடுத்தது
திண்ணீர் சொல்லக்கூடாது. நம்ம நெத்தியில் இடக்கூடிய திண்ணீர் வந்து திண்ணீர்னு சொல்லக்கூடாது, திருநீர். ஓகேவா, திருநீர். எந்த ரூ வரும் திருக்கு? திருக்கு என்னது? நம்ம இடையன எழுத்தில் வரக்கூடிய ரூ தான் வரணும். குரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி, அந்த குரு பகவானில் வரக்கூடிய ரூ தான் வரணும். திருநீர், நீருக்கு எந்த ரூ வரும்? நமக்கு வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரூ வரும். கசட தவற, குசுடு துபுரு, அந்த ரூ வரணும். ஓகேவா, அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திருநீர் கிடையாது, திருநீர். தீவட்டி, தீவட்டி கிடையாது, தீவர்த்தின்னு சொல்லணும். ஓகேவா, தீவட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா இது தப்பு. ஓகேவா, தீவட்டின்னு போட்டால் என்ன, அது தப்பு. அப்போ கரெக்டான வார்த்தை என்னது? தீவர்த்தி. வா இர் இத்தி, தீவர்த்தின்றதான் கரெக்ட். ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்கள், தீபாவளி. தீபாவளி கிடையாது, தீபாவளி. தீபாவளின்னு போட்டால் தப்பு. தீபாவளின்றது கரெக்டு. துகையல் கிடையாது, துவையல். ஓகேவா, துகையல் கிடையாது, துவையல் தான் கரெக்டு. துகையல் தப்பு. அடுத்து துகை கிடையாது, தொகை. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் பார்த்துருப்போம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் பார்த்துருப்போம். துகை கிடையாது, என்ன வரும்? தொகை அப்படின்னு வரும். சரியா, துகை வந்து பார்த்திங்கன்னா தப்பு, தொகை கரெக்டு. துடங்குதல் கிடையாது, தொடங்குதல் அப்படின்றதான் கரெக்டு. ஓகேவா, தொடங்குதல், ஆரம்பம், ஆரம்பித்தல் அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ தொடங்குதல் கிடையாது, நமக்கு தொடங்குதல். அதே மாதிரி துகையல் கிடையாது, துவையல். துகை தப்பு, தொகைன்றதான் கரெக்டு. தொடங்குதல் தப்பு, தொடங்குதல் கரெக்டு. துடப்பம் கிடையாது, துடைப்பம், டை வரும். ஓகேவா, துடைப்பம். உடைமை படித்தோம், உடைமை அப்படின்னு படித்தோம். எது வரும்? உடைமை அப்படின்றதான் என்னது கரெக்டான வார்த்தை. அப்போ இதே கான்செப்ட் தான் இந்த துடப்பமுக்கும். சரியா, அடுத்து பாருங்கள், துடர். துடர் கிடையாது, தொடர். ஓகேவா, துடர்னு போட்டால் தப்பு, தொடர். அடுத்து துடை. துடை கிடையாது, தொடை. ஓகேவா, என்னது? தொடை. எதுகை தொடை, மோனை தொடை, அந்தாதி தொடை, நிறையா படிப்பீங்க. தொடை. அப்போ துளிர் கிடையாது, தளிர். ஓகேவா, துளிர்னு போட்டால் தப்பு. அப்போ தளிர் அப்படின்றதான் கரெக்டு. அடுத்தது துறவுகோல். துறவுகோல் கிடையாது, என்னது? திறவுகோல். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் தூ போடுதோ அங்கெல்லாம் பாருங்கள் தோ போட்டிருக்காங்க. ஓகேவா, தூ போடுற இடத்துல இங்கே பாருங்கள் தா போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ துளிர் கிடையாது, தளிர்ன்றதான் கரெக்டு. துடைனா என்னது? தொடை. தொடர் அப்படின்னா என்னது? தொடர். துடப்பம் கிடையாது, துடைப்பம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், துறவுகோல். திறவுகோல் அப்படின்றது கரெக்டு. தொந்திரவு கிடையாது, இங்கே தீ போடக்கூடாது, தொந்தரவுன்றதான் கரெக்டு. ஓகேவா, தோ இந்த ராவு, எந்த ரா வரணும்? இடையின ரா வரணும். ஓகேவா, தொந்தரவு தான் கரெக்டு, தொந்திரவுன்னு போடக்கூடாது. அதேமாதிரி சுதந்திரம், சுதந்திரம், அந்த கான்செப்ட் மாதிரி வரும். ஓகேவா, அப்போ பாருங்கள், அடுத்தது துறவுகோல், திறவுகோல். தொந்திரவு வராது, தொந்தரவுன்ற கரெக்டு. தொப்புள் கிடையாது, கொப்புள். அப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்? தொப்புள் தொப்புள் தொப்புள்னு சொல்லி 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 தொப்புள் தொப்புள் தொப்புள்னே பழகிருக்கும். பட் ஆனால் தொப்புள் கிடையாது, கொப்புள்ன்றதான் என்னது கரெக்டான வார்த்தை. அப்போ என்ன ஒரு கொப்புள், எந்த இல்லு வரும்? சிறப்பு லகரத்தை வரக்கூடிய இல்லு வரும். அடுத்து துவக்கம். துவக்கம் கிடையாது, துவக்கம். தோப்பனார் கிடையாது, தகப்பனார். ஓகேவா, என்ன வரும்? தகப்பனார். இப்போ அப்பாவை சொல்லுவாங்க, உன் தோப்பனார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. தோப்பனார்னு சொல்லக்கூடாது. அப்போ கரெக்டான எழுத்துக்களை எப்படி எழுதணும்? தகப்பனார் அப்படின்னு எழுதணும். அப்போ நஞ்சை, நஞ்சை புஞ்சைலாம் படிச்சிருப்பீங்க. அப்போ நஞ்சைன்னு எழுதக்கூடாது, நன்செய். ஓகேவா, நன்செய். அப்போ புஞ்சைனா என்னது? புன்செய். ஓகேவா, புன்செய். அடுத்தது நல்லெண்ணெய் அப்படிம்போம். ஓகேவா, நல்லெண்ணெய் அப்படிம்போம். பாருங்கள், நல்லெண்ணெய்னு போட்டிருக்காங்க. அப்போ நல்லெண்ணெய்னு போடணும், ஏ இன்னே இ, நல்லெண்ணெய்ன்றதான் கரெக்ட். இது தப்பு. சரியா, அடுத்தது நாத்தம் கிடையாது, நாற்றம். நாத்தம் என்னப்பாங்க, நாத்தமாக அடிக்குது அப்படிமோ. ஓகேவா, அப்போ நாத்தம்னு சொல்லக்கூடாது, நாற்றம். சரியா, நா இட்ராயும். நாற்றம் அப்படின்னு ஒரு சொல்ல கொடுத்துட்டு ஆப்போசிட் வார்த்தை கேட்டாங்கன்னா என்னது? ஆப்போசிட் வார்த்தை. நாற்றம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு நறுமணம் அப்படின்னு ஆப்போசிட்டு ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து திடீர்னு கேட்டு வச்சுருவாங்க. நாற்றம்னா ரொம்ப ஒரு கேவலமான ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்தால் அதை நாற்றம் அப்படிம்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா துர்நாற்றம் அப்படின்னு இன்னொரு வார்த்தையே சொல்லுவாங்க. ஓகேவா, நாற்றம்னா மனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, நறுமணம் அந்த மாதிரி மீனிங் சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டு துர்நாற்றம் அப்படின்ற மாதிரி மீனிங் சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு மாற்றி சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், நாணயம். நாணயம் என்னது? நாணயம். பாருங்கள், இதில் பாருங்கள், நாணயமுக்கு 3 சுழி நான் கொடுத்து யா போட்டு இம்மு கொடுத்துருக்கான். பட் இங்கே பாருங்கள், நாணயத்துக்கு என்ன கொடுத்துருக்கான்? நான் கொடுத்துருக்கான். நந்தகுமாருக்கு வர நா யா இம், நாணயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? மெல்லின எழுத்தில் வரக்கூடிய நாவை கொடுத்துருக்கான். ஓகேவா, எந்த நா 3 சுழி நான் 2 சுழி நாலாம் கொடுக்கல, நந்தகுமாருக்கு வரக்கூடிய நான். அப்போ நாணயம் அப்படின்னு மீனிங்கே பார்த்தீங்கன்னா மாறி கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நாணயம் அப்படின்னா இந்த நாணயம் தான் வரும். நாத்தம்னா நாற்றம், அப்படியே இதுக்கு ஆப்போசிட் நாற்றம்னா துர்நாற்றம் அப்படின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஆப்போசிட்டையும் அப்பப்போ பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம எதிர்ச்சொல் வீடியோவும் போடுவோம், அப்போ பாருங்கள். இப்போல்லாம் நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா,
அடுத்து பாருங்கள், நாகரீகம் கிடையாது, நாகரிகம்ன்றதான் கரெக்டு. நாகரீ போட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா? அப்போ என்ன வரும்? நாகரிகம் அப்படின்றதான் கரெக்டு. பெரிய ரீ போட்டிங்கன்னா தப்பு. நிகழம் கிடையாது, நீளம். சரியா? இதெல்லாம் என்னது? இந்த பாயிண்ட்லாம் நம்ம அந்த புக்கில் பார்த்தோம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமாவோட ஆத்தர் புக்கில் பார்த்தோம். ஸோ அதில் இதெல்லாம் தெளிவாக இருக்குது. அடுத்தது நீராவி. நீராவி அப்படின்ட்டு நம்ம இந்த வார்த்தை தான் அடிக்கடி பயன்படுத்துவோம். பட் அந்த இடத்துல நீர் ஆவி கிடையாது, நீர் வாவின்னு அர்த்தம். ஓகேவா? வாவினா பொய்கை குளம் அப்படின்ட்டு நிறையா மீனிங் இருக்குதுன்னு பார்த்தோம். பொய்கை குளம் அப்படின்ட்டு நிறைய மீனிங் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல நீராவின்னு போட்டோம்னா தப்பான். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இது பேச்சு வழக்கு. பட் இதெல்லாம் பிழையான சொல்லு. பட் அதுக்குண்டான திருத்தம் என்னென்னா நீர் வாவி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னது? நீர் வாவி. அப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்தது நிலவாப்பழம்னு சொல்லக்கூடாது, நாவல் பழம். ஓகேவா? நிலவாப்பழம்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? நாவல் பழம். அப்போ இது வந்து பேச்சு வழக்கு. இந்த நிலவாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேச்சு வழக்கில் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. பட் ஆனால் கரெக்டான வார்த்தை என்னது? நாவல் பழம்ன்றது கரெக்டு. அடுத்தது நிலவரம். என்னப்பா இங்கே நிலவரம் அப்படிம்பாங்க. நிலவரம் கிடையாது, நிலவரம். நேத்தி கிடையாது, நேற்று. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஓகேவா? ஆனால் நிலவாப்பழம் நாவல் பழம்ன்றதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நேற்று கிடையாது, என்னது? நேற்று. அடுத்து நொங்கு. பனை மரத்தில் நொங்கு இருக்குதும்பாங்க. நொங்குக்கு நூ வரணும், நுங்குன்னு தான் சொல்லணும். ஓகேவா? நொங்குன்னு சொன்னால் தப்பு. அடுத்து நோன்பு கிடையாது, நோ இன்பு, நோன்பு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு தப்பாக கொடுத்துருவாங்க, நோம்புன்னு கொடுத்துருவாங்க. நோ போட்டு இம்மு போட்டு பூன்னு கொடுத்துருவாங்க, நோம்பு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது தப்பு. ஓகேவா? அது வந்து பிழையான வார்த்தை. அப்போ கரெக்டான திருத்து சொல்லணும். அது நோன்பு, 2 சுழி இன் போட்டு பூ வரணும். ஓகேவா? அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பத நீ கிடையாது, பத நீர். ஓகேவா? பதனி, 2 சுழி நீ கொடுத்துருக்கான், பதனி அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ தப்பு. அப்போ கரெக்டாக எனக்கு சொல் வந்து திருத்தமான சொல் கரெக்டாக எப்படி எழுதணும்? பத நீர். எந்த நீ? தண்ணிக்கு வரக்கூடிய நீர். ஓகேவா? அந்த நீனா நந்தகுமார் நம்ம படிக்குமா அந்த நீ வரணும், நீர் அப்படின்ட்டு வரணும். ஓகேவா? பத நீர். அடுத்து பயிறு கிடையாது, பயருன்னு சொல்லணும். ஓகேவா? நம்ம நிறைய பேர் இன்னுமே பயிர் வகைகள் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது தப்பு. எழுதும்போது பயறு வகைகள்னு சொல்லணும். அடுத்து பசும்பால். சொல்லும்போதே இது கரெக்டாக இருக்க மாதிரியே தெரியும். பசும்பால்னு தானப்பா நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பசும்பால் கிடையாது. ஆக்சுவலாக பசுப்பால்னு தான் நம்ம எழுதணும். பாசு இப்பா இல், பசுப்பால் அப்படின்னு தான் எழுதணும். பசும்பால்னு போட்டால் தப்பு. ஓகேவா? அப்போ பசுப்பால் அப்படின்றதான் கரெக்டு. அடுத்தது பலது பல, சிலது சிலன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? பதட்டம் பதற்றம். ஓகேவா? பதட்டம்னு வந்தால் என்னது? பதற்றம் அப்படின்னு வரும். பல்லாங்குழி. அப்போ இது பாருங்கள், இல்லு போட்டு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இப்படி சொல்லக்கூடாது, பன்னாங்குழின்னு சொல்லணும். ஓகேவா? 2 சுழின்னா 2 சுழி இன்னு, பன்னாங்குழி. அப்படி இல்லைன்னா 14ஆம் குழி. எதுக்கு 14ஆம் குழி? இப்போ பல்லாங்குழி வந்து இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 குழி இருக்கும். ஓகேவா? இங்கே ஒரு 7 குழி இருக்கும். ஸோ இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7 குழி இருக்கும். ஓகேவா? அது ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 14 வரும். அப்போ 14 குழி, 14 குழி அப்படிம்பாங்க. என்னது? 14 குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பன்னாங்குழி. அப்போ பல்லாங்குழிக்கு 2 பேர் கொடுத்துருக்கான். என்னென்னது? பன்னாங்குழியும் கொடுத்துருக்கான், 14 குழின்னு கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டுத்தையும் கிளியராக பார்த்துக்கோங்க. அது பச்சை தண்ணின்னு சொல்லக்கூடாது, தண்ணீர்னு சொல்லணும். பச்சை தண்ணின்னு சொல்லக்கூடாது, தண்ணீர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? தண்ணீர், தன்மை ப்ளஸ் நீர் நம்ம சொல்கிறோமா, தண்ணீர். அடுத்தது பண்டகசாலை சொல்லக்கூடாது, பண்டசாலை. ஓகேவா? என்ன சொல்லணும்? திருத்தத்தில் என்ன சொல்லணும்? பண்டக சாலை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல காவை எடுத்துருங்க. பண்டசாலைன்றதான் கரெக்டு. பண்டக சாலைன்றது தப்பு. பட் ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் பண்டக சாலைன்னு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கூட்டுறவு பண்டக சாலை அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? கூட்டுறவு பண்டக சாலை ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? கூட்டுறவு பண்டக சாலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துராமலிங்க தேவர் ஐயா கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்டுறவு பண்டக சாலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார். ஓகேவா? அப்போ அங்கெல்லாம் பண்டகன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அதை எழுத்து வழக்கில் பண்டகன்னு எழுதக்கூடாது, பண்டசாலைன்னு தான் எழுதணுமா. அப்போ இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாதாங்கொட்டை. அது என்ன பாதாங்கொட்டை? பாதாங்கொட்டைன்னு சொல்லக்கூடாதான், அதை வாதுமை கொட்டைன்னு சொல்லணும். இது பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ எப்படி கோதுமை அப்படின்றத கோதுமை அப்படின்னு சொன்னோம். அப்போ பாதாங்கொட்டைன்றத வாதுமை கொட்டை. ஓகேவா? என்னது? வாதுமை கொட்டைக்கு நடுவில் இக்கு வல்லினம் மிகுணும். ஓகேவா? வாதுமை கொட்டை. அடுத்தது பாவக்காய் கிடையாது, பாகற்காய். ஓகேவா? பாவக்காய் கிடையாது, பாகற்காய். இது நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. புடவை கிடையாது, புடைவை, டை வரணும். ஓகேவா? புடைவை. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் இந்த 2 வார்த்தை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், புட்டு கிடையாது, பிட்டு. அப்போ இதுவும் நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேவா? புண்ணாக்குன்னு படிக்கக்கூடாது, பின்னாக்கு. சரியா? புட்டு தப்பு, பிட்டு அதான் கரெக்ட். அடுத்து புனையல் கிடையாது, பிணையல். அப்போ பாருங்கள், புஞ்சை கிடையாது, புன்சை. புண்ணாக்கு தப்பு, பின்னாக்கு. இப்போ தான் சொன்னான். ஓகேவா? அப்போ புட்டுக்கு என்னது? பிட்டு. புடவைக்கு என்னது? பூ டை வரும். பூ டா கிடையாது, புடைவை.
சரியா? என்ன வரும்? புடைவை. அடுத்தது புனையல், 3 சுழி நை கொடுத்துருக்கான். ஓகேவா? 3 சுழி நை தான் வரும். பட் ஆனால் புனையல்னு சொல்லக்கூடாது, பிணையல் தான் கரெக்டு. புஞ்சை கிடையாது, புன்சை தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது புண்ணாக்கு வராது, பின்னாக்கு கரெக்டு. அடுத்தது புலக்கடை. புலக்கடைன்னு சொல்லக்கூடாது, புழைக்கடை, லை வரும். ஓகேவா? புலக்கடைன்னு சொன்னோம்னா அது பாருங்கள், புலக்கடைன்றது வரக்கூடாது, அது பேச்சு வழக்கு தப்பு. அப்போ புழைக்கடை அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா? என்னது? புழைக்கடை. அடுத்து புழுக்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புழுக்கன்னு சொல்லுவாங்க, அது பிழுக்கை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட அந்த மலத்தோட பேர். அப்போ என்ன சொல்லுவாங்க? பிழுக்கைன்னு சொல்லணும், புழக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறாங்க. பூசுணின்னு சொல்லக்கூடாதான், பூசுணை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதாவது பூசினி அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா அதை கரெக்டாக பூசுணை அப்படின்றது 3 சுழி நை வரணும்பா. தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்கப்பா இதை, தயவு செஞ்சு. அதே மாதிரி புலக்கடன் வந்தால் புழைக்கடைன்றதையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பெற்றுக்கிட்டேன், ஒரு குழந்தை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றுக்கிட்டேன் கிடையாது, பெற்றுக்கொண்டேன். அப்போ இது ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது அவன் புரளி விட்டுட்டுருக்கான், புரளிமோ. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அவன் பாரு புரளி விட்டுட்டுருக்கான். அப்போ புரளி கிடையாது, அது புரளின்னு அர்த்தம். ஓகேவா? பூராளி. எந்த ரா வரும்? நமக்கு இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா வரும். சரியா? அப்போ புரளி. அப்போ இதுதான் கரெக்ட். வல்லினர கரத்துக்கு இது போட்டுறாதீங்க. ஓகேவா? அது தப்பாகி போயிடும். ஓகேவா? அப்போ புரளி. ஓகேவா? புரளி வந்தால் தப்பு. அப்போ புரளின்றது கரெக்டு. பொம்பளை, ஆம்பளைக்கு ஆண் பிள்ளைன்னு பார்த்தோம், அப்போ பொம்பளைக்கு பெண் பிள்ளை. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? அடுத்தது பொட்டலம் கட்டிடு அப்படிம்போம். பொட்டலம் பொட்டலம்னு கொடுத்துருங்க, இது தப்பு. என்ன வரும்னா பொட்டலம் அப்படின்றதான் கரெக்டு. ஓகேவா? பொட்டலம்ன்றது கரெக்ட். அடுத்தது புடைத்தால் கிடையாது. ஓகேவா? வெங்காயத்தை வந்து வெங்காயம் அப்படின்றேன், அந்த நெல் கோதுமைலாம் புடைப்பாங்க அப்படிம்பாங்க. அப்போ புடைத்தால் கிடையாது, புடைத்தாள். ஓகேவா? என்னது? பூடை தா இல். எந்த இல்லு வரும்? பொதுலகர இல்லு வரும். இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த இல்லு, ஓகேவா? பலம், ஒற்றுமையே பலம் அப்படின்றதுக்கு அந்த பலம், ஸ்ட்ரென்த்து வரக்கூடிய அந்த லாவை போட்டக்கூடாது. ஓகேவா? பலத்துக்கு வரக்கூடிய அந்த லாவை போட்டிங்கன்னா தப்பாயிடும். சரியா? அது வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ புடைத்தாள்னு சொல்லக்கூடாது, போடக்கூடாது. பூன்றதான் என்னது? கரெக்டு. போட்டால் தப்பு. அதே மாதிரி பொட்டலம் கிடையாது, பொட்டலம். சரியா? அடுத்தது போரும். எனக்கு போரும்பானுங்க. போரும்னு சொல்லக்கூடாது, போதும்னு சரியாக சொல்லணும். பேத்தி கிடையாது, பெயர்த்தி. பேரன் கிடையாது, பெயரன். அப்போ இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் வந்து பேச்சு வரலாம். அவன் பேரன்பா அப்படிம்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஊரில் ஒரு தாத்தா, அவங்களோட பையன், அதுக்கப்புறம் அவங்களோட பையன், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் வகையில் அவங்கள வந்து பேரன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது பேரன் அப்படின்னு சொல்லக்கூடாதான், பெயரன். பேத்தின்னு சொல்லக்கூடாது, பெயர்த்தி அப்படிங்கணும். அடுத்து மணத்தக்காளின்னு போட தப்பு, ஏன்னா ஒரு மணித்தக்காளின்னு வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் முன்னாடி நடந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் என்னது? மணத்தக்காளின்னு வந்தால் தப்பு, மணித்தக்காளின்றது கரெக்ட். அடுத்து மறுவீடு, மறுவீடு அப்படின்னா இன்னொரு வீடுன்னு அர்த்தம். இந்த மறுனா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மீனிங் கொடுக்குது. இது எந்த வல்லின கொடுத்துருக்கான். இந்த மறுவீடுன்றது தப்பு, இந்த மறு கொடுக்கூடாது. ஓகேவா? இது போட்டால் தப்பு. அப்போ எந்த வரும்னா மறுவீடு, இந்த தான் வரணும். குருக்கு வரக்கூடிய அதாவது இடையினத்தில் வரக்கூடிய ரா, அந்த தான் வரணும். அப்போ இந்த மறுவீடு தப்பு. எந்த மறுவீடு கரெக்டு? இதுதான் கரெக்டு. அப்போ இங்கே தெளிவாக கொடுத்துருக்கான். அடுத்தது மாற்றினான், மாற்றிட்டாங்கிறமா. அப்போ ஒரு பொருளை மாற்றிட்டான், அப்போ மாற்றிட்டான்னு சொல்லக்கூடாது, மாற்றினான். சரியா? மாற்றினான். மானம் பார்த்த பூமி கிடையாது, வானம் பார்த்த பூமி. இதெல்லாம் நீங்களே போட்டுருவீங்கப்பா. ஓகேவா? மாற்றினான், மாற்றினான், இது எழுதிடுவீங்க. மானம் பார்த்த பூமி கிடையாது, வானம் பார்த்த பூமி. மானாவரி கிடையாது, வானாவரி. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மானாவரி கிடையாது, வானாவரி. இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. முந்தானி கிடையாது, முன்தானைன்னு வரும். அப்போ முந்தானின்னு போட்டால் தப்பு. ஓகேவா? அப்போ என்ன வரணும்? முன்தானை. ஓகேவா? அதாவது 2 சுழி இன்னு 2 சுழி நை, இதுதான் கரெக்டு. இங்கே முந்தானின்னு போட்டு வச்சுருக்காங்க, முந்தானின்னு வரக்கூடாது, போட்டு இந்து போட்டிருக்கான். ஓகேவா? இந்தா பெரிய தா, நெடில் தா, அதுக்கப்புறம் நீன்னு போட்டிருக்கான், இது தப்பு. அப்போ எப்படி வரணும்? 2 சுழி இன் தா நை, 2 சுழி நை, முந்தானை. அதுதான் கரெக்டான வார்த்தை. அடுத்தது முயற்சித்தான் கிடையாது, தப்பு. முயன்றான் தான் எழுதணும். ஓகேவா? இதுவும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் இருக்கும். ஓகேவா? முயற்சித்தான் அப்படின்னு சொல்கிறது தப்பு, முயன்றான் அப்படின்றது தான் கரெக்டு. மானாவரின்னு சொல்லக்கூடாது, வானாவாரி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த வாரி பாருங்கள், மானாவாரி, வானாவாரி. அப்போ ஒரே ஒரு எழுத்து தான் மாறுது. ஓகேவா? இந்த மா போயிட்டு இந்த இடத்துல வா வந்துடுது. அப்போ மானாவாரினா வானாவாரி, அவ்வளோதான், முடிஞ்சு. சரியா? அடுத்தது முழிக்கிறது கிடையாது, விழிக்கிறது. கண்ணை முழிச்சு பாரு, கண்ணை விழித்து பாருன்னு தான் சொல்லணும். ஓகேவா? அப்போ முழிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, விழிக்கிறது. அப்போ முயற்சித்தான்னு சொன்னால் தப்பு, முயன்றான்.
அதான் கரெக்டு. அடுத்தது முழுங்கக்கூடாது, விழுங்குன்றது கரெக்ட். ஓகேவா? மெரித்தான் கிடையாது, மிதித்தான். இப்போ காலை மெதிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். மெதித்தான், மெரித்தான் எல்லாம் ஒரே மீனிங் தான். அப்போ மெதித்தான்லாம் சொல்லக்கூடாது, மிதித்தான். மோர்ந்து கிடையாது, வந்து வரக்கூடாது. அப்போ மோந்து அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேவா? என்னது? மோந்துன்றது தான் கரெக்டு, மோர்ந்துன்றது மோந்து தான் கரெக்டு. சரியா? அடுத்து ரெட்டை சொல்லக்கூடாது, இரட்டை. ஓகேவா? இரட்டை. அடுத்து ரொம்ப கிடையாது, நிரம்ப. ஓகேவா? ரொம்ப கிடையாது, நிரம்ப. இதெல்லாம் முக்கியம். அடுத்தது ரொம்ப நிரம்ப. வடவம்னு சொல்லக்கூடாது, இது தப்பு. வடவம் சொன்னால் தப்பு. வடகம்ன்றது தான் கரெக்டு. வடவம் போட்டால் தப்பு. ஓகேவா? அப்போ வடகம்ன்றது தான் கரெக்டு. ரொம்ப நிரம்ப, வடகம். வத்தல்னு சொல்லக்கூடாது, தப்பு. என்ன வரும்? வற்றல். வற்றல். இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது வயருன்னு சொல்லக்கூடாது, என்ன வரும்? வயிறு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, புக்கில் இருக்கும். ஓகேவா? அடுத்து வலது கை, வலக்கை. அப்போ இடது கை, இடக்கை. ஓகேவா? வலது கை வலக்கை, இடது கை இடக்கை. அதே மாதிரி இடது பக்கம் இடப்பக்கம், வலது பக்கம் வலப்பக்கம். இதெல்லாம் இங்கே வந்துருச்சு. வண்ணாத்தி பூச்சி கிடையாது, வண்ணத்து பூச்சி. ஓகேவா? என்னது? வண்ணாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க, வண்ணாத்தி பூச்சின்னு போட்டால் தப்பு. ஓகேவா? வண்ணத்து பூச்சி இதெல்லாம் நீங்கள் எழுதுவீங்க. வயிற்று வலின்னு சொல்கிறான். ஓகேவா? இதெல்லாம் பேச்சு வழக்கு. வயிற்று வலி, வயிற்று வலின்றது கரெக்டு. வாக்கப்பட்டு கிடையாது, வாழ்க்கைப்பட்டு. அப்போ இவனால வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ்லாம் சொல்லுவாங்க, நான் உனக்கு வாக்கப்பட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதை வாக்கப்பட்டுன்னு சொல்லக்கூடாது. கரெக்டான தமிழ் மொழியில் பிழை இல்லாமல் திருத்தம் எப்படி கரெக்டாக எழுதணும்? வாழ்க்கைப்பட்டு, நடுவில் இப்போ வரணும், வாழ்க்கைப்பட்டு அப்படின்னு. அடுத்தது வானால கிடையாது, வாழ்நாளை. ஓகேவா? வானால கிடையாது, வாழ்நாளை. வாய்வு கிடையாது, வாயு. ஓகேவா? வாய்வு கிடையாது, நம்ம வாயுன்னு தான் அதிகமாக சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் வாயு அப்படின்றதான் கரெக்டான வார்த்தையும். ஓகேவா? நம்ம மூச்சு காற்று சுவாசிக்கிறோம்ல, வாயு இருந்தால் தான் சுவாசிக்கணும்னப்போ வாய்வு கிடையாது, வாயு. ஓகேவா? அப்போ இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. வாக்கப்பட்டுனா என்னது? வாழ்க்கைப்பட்டு. வானால கிடையாது, வாழ்நாளை. வண்ணாத்தி பூச்சி கிடையாது, வண்ணத்து பூச்சி. அடுத்தது விசிறி கிடையாது. விசிறி எந்த ரீ கொடுத்துருக்கான்? இடையினரகர ரீ கொடுத்துருக்கான், தப்பு. அப்போ எப்படி வரும்? விசிறி. வல்லினரகர ரீ வரும், அதுதான் கரெக்டு, விசிறின்றது. அப்போ இதுதான் கரெக்டு, இது தப்பு. விடியங்காட்டி கிடையாது, விடியும் முன். ஓகேவா? சரிங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. விடியும் முன் அப்படின்றதான் கரெக்டு. விடியங்காட்டினா என்னது? விடியும் முன். அடுத்தது விரை அப்படின்னா என்னதுன்னா விதைன்னு அர்த்தம். ஓகேவா? என்னது? விரைனா என்னது? விதைன்னு அர்த்தம். உண்டு பாருங்கள், இந்த ஊ போட்டிருக்கான். எந்த ஊ? வா போட்டு அந்த வாலை வந்து ஊ போடுவோம்ல, அதாவது இவ்வு ப்ளஸ் ஊன்னு வருமா, அந்த ஊ போட்டிருக்கான். அது அந்த உண்டு வரக்கூடாது, எப்படி? ஊ வரணும். ஓகேவா? கீழே வரக்கூடிய ஊ, உண்டு, அதுதான் கரெக்டு. அடுத்தது ஊது. அப்போ பாருங்கள், இவ் ப்ளஸ் பெரிய ஊ, நெடில் ஊ. அப்போ எப்படி போடுவீங்க? ஊன்னு எழுதுவீங்களா, அந்த ஊது வரக்கூடாது, ஊது, இதுதான் கரெக்டு. அடுத்து ஒட்டகம், ஓ போட்டிருக்கான். ஓகேவா? அதாவது இவ்வு ப்ளஸ் பெரிய நெடில் ஓ வருமா, அந்த ஒட்டகம்னு கொடுத்துருக்கான், அது தப்பு. ஒட்டகமுக்கு சின்ன ஓ, குறில் ஓ தான் வரணும். ஓகேவா? கீழே வரக்கூடிய குறில் ஓ, உயிரெழுத்தில் வரக்கூடிய குறில் ஓ. அப்போ ஒட்டகம், இதுதான் கரெக்டு. அடுத்து ஓடம். பாருங்கள், இதே ஓ கொடுத்துருக்கான், அப்போ அது வரக்கூடாது, ஓடம். என்னது? பெரிய ஓ. ஓகேவா? நெடில் ஓ, டாயும், ஓடம் தான் வரணும். வெங்கலம், இங்காலாயும், இங்கு கொடுத்துருக்கான். அப்போ இங்கு வரக்கூடாது, காணியாச்சால் வரக்கூடிய இங்கு வரக்கூடாது, இன் தான் வரணும். மூணு சுழி இன் காலாயும், வெண்கலம் அப்படின்றதான் கரெக்டு. அடுத்தது வெண்ணெய். நம்ம முன்னையே பார்த்துட்டோம், எண்ணெய்னா எண்ணெய், எண்ணெய். அதே மாதிரி வெண்ணெய்க்கு மூணு சுழியின். ஓகேவா? ரெண்டுமே மூணு சுழி நெய் தான் வரணும். அப்போ வெண்ணெய், நே வரணும். ஓகேவா? நெய் வரக்கூடாது, மூணு சுழி நே. அப்போ வெண்ணெய். எண்ணெய்க்கு என்ன பார்த்தோம்? எண்ணெய். அடுத்து வெயில். பாருங்கள், இல்னு கொடுத்துருக்கான், தப்பு. ஓகேவா? எப்படி வரணும்? இல், வெயில் அப்படி வரணும். இல்லை அப்படின்னா இல், வெயில். ஸோ ரெண்டு மீனிங்கும் இருக்குது, தயவு செஞ்சு நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வெந்நீர். அப்போ ரெண்டு சுழி இன்னும் கொடுத்துருக்கான், ரெண்டு சுழி நீ கொடுத்துருக்கான், அதுவும் நெடில் நீ கொடுத்துருக்கான். இந்த வெந்நீர் பார்த்தீங்கன்னா தப்பு. எப்படி வரும்? இந்து. ஓகேவா? இந்து நீ வெந்நீர்ன்றதான் கரெக்ட். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்தது வேக்குரு கிடையாது. ஓகேவா? வேக்குரு கிடையாது, வேர்க்குரு. இதை தான் வந்து என்னது குரூப் 4 எக்ஸாமில் வச்சு விட்டான்பா. ஓகேவா?
இதை தான் வந்து என்னது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல் இதை தான் வச்சு விட்டானுங்க. அதுக்கு தான் நம்ம இந்த மெட்டீரியலை பார்க்குறது. ஓகேவா, நம்ம வந்து சும்மாலாம் பார்க்கல. அவுட் சோர்ஸை வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கை பார்த்தாச்சு. அதையே நம்ம 2 பார்ட்டாக வந்து வீடியோ போட்டுட்டோம். அது போட்டதுக்கப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் சோர்ஸ்க்குள்ளே இறங்கியிருக்கோம். ஓகேவா, இதில் இன்னும் நிறையா இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து கேட்டுப்போனா வம்பாய் போயிடும். அதனால தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். அடுத்து வேணும்னு சொல்லக்கூடாது. என்ன வரும்? வேண்டும். ஓகேவா, வேணும்னு சொல்லக்கூடாது, வேண்டும். வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வேண்டா. வரக்கூடாது. ஓகேவா, வரக்கூடாது. அப்போ வேக்குருன்னு சொல்லக்கூடாது. எப்படி எழுதணும்? எழுதும்போது வேர்க்குரு. அப்போ ரூ எந்த ரூ வரும்னு பார்க்கணும். ஓகேவா, ரூ வந்து எந்த ரூ வரும்னு பார்க்கணும். அப்போ குரு, நம்ம குருவுக்கு ரூ வரும், அந்த ரூ தான் வரும். ஓகேவா, அப்போ எந்த ரூ வரணும்? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ வரணும். அப்போ இதுதான் வந்து கரெக்டு. ஓகேவா, வேக்குருன்னு போடக்கூடாது. வேக்குரு, வேக்குரு போட்டால் தப்பு. வே இர். ஓகேவா, இர் எந்த இர்? நமக்கு இடையின எழுத்தில் எரல வளரில் வரக்கூடிய இர் கூறு இடையின ரூ. ஓகேவா, அப்போ வேர்க்குரு இதுதான் கரெக்ட். அடுத்தது வேணும்னா வேண்டும், வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அப்போ இதை எப்படி கரெக்டான சொல்லில் எழுதணும்? வே இன்டா, வேண்டா. இதுதான் கரெக்ட். வேர்வைன்னு எழுதக்கூடாது, வியர்வை. சரியா, வேர்வைன்னு எழுதக்கூடாது, வியர்வை. அடுத்தது வேஷ்டி. வேஷ்டி தப்பு. என்னது? வேட்டின்னு தான் எழுதணும். ஓகேவா, வேஷ்டின்னு எழுதுனா தப்பு, வேட்டின்றதான் கரெக்டு. அடுத்தது வைக்கல் கிடையாது, வைக்கோல்னு எழுதணும். பாருங்கள், வைக்கோல். இங்கே கல் கொடுத்துருக்கான், தப்பு. கோல் அப்படின்னு வரணும். வைக்கோல். வேஷ்டி கிடையாது, வேட்டி. வேர்வை கிடையாது, வியர்வை. வேண்டாம் எழுதக்கூடாது, வேண்டாம். ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது புத்தக பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்கான். வலுவு சொல்லை திருத்தி எழுதுங்கன்னு கொடுத்துருக்கான். அப்போ பாருங்கள், ஆடி காத்தில் உதிரும் சருகு போலன்னு கொடுத்துருக்கான். இங்கே ஆடி காத்தில்னு கொடுத்துருக்கான். காத்தில் அப்படின்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? காற்றில். சரியா, காற்றில் உதிரும் சருகு போல. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ஆடி காத்துன்றதை மட்டும் தப்பாக கொடுத்துருக்கான். அப்போ மீதியெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், ஆந்தை முழிக்கிறது போல. ஆந்தை முழிக்கிறது போல. முழிக்கிறது கிடையாது, விழிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். முழிக்கும் விழிக்கும்னு பார்த்தோம். அப்போ ஆந்தை விழிக்கிறது போல. பாருங்கள், விழிக்கிறது போல. அடுத்தது உரிய காலத்தில் பேஞ்ச மழை போல. அப்போ உரிய காலத்தில் பேஞ்ச கிடையாது, பெய்த மழை போல. அப்போ இது கரெக்ட். ஓகேவா, இது பேஞ்ச கிடையாது. அடுத்து எள்ளுக்குள் எண்ணெய் போல். அப்போ எண்ணெய்ன்றது தப்பு. ஓகேவா, எண்ணெய். அப்போ இதை திருத்திருக்கான் பாருங்கள், இது கரெக்டு. அடுத்து பசுத்தோல் போத்திய புலி போல. பாருங்கள், பசுத்தோல் போத்திய கிடையாது. ஓகேவா, இந்த இடத்துல என்ன வரும்? போர்த்திய. ஓகேவா, போர்த்திய புலி போல. அப்போ இதையும் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது வெயிலில் பட்ட புழு போல. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், வெயிலில் பட்ட புழு போல. அப்போ இங்கே பாருங்கள், வெயிலில் பட்ட புழு போல, வேயில். ஏன்னா நம்ம இப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஓகேவா, வேயில் இதுதான் மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வேயில் வெயில் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா, அப்போ வெயில்ன்றதான் கரெக்ட், இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து என் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. என் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா, அடுத்து எம் ஊர் ஆற்றுல தண்ணியே இல்லை. அப்போ எங்கள் எம் எப்படி மாறுது? எங்கள் ஊர் ஆற்றில் தண்ணீரே இல்லை அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா, தண்ணியேன்றது தண்ணீரே. அப்போ அடுத்தது என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் கிடையாது, செலவு. அப்போ இது எப்படி மாறுது? செலவு. அடுத்து நேற்று வவுத்து வலி. வவுத்துன்னு எழுதக்கூடாது, வயிற்று வலி. அப்போ இது கரெக்டு. பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு உள்ளது. பள்ளிக்கு அருகில். ஓகேவா, பள்ளிக்கு அருகில் என் வீடு இருக்கிறது. அப்போ அடுத்து பாருங்கள், கொச்சை சொற்களை நீக்கி எழுதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ கொச்சை சொற்கள் நம்ம எப்படி எழுதணும்? சாயந்தரம் நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டும். அப்போ மாலையில் நேரத்திற்கு வீட்டிற்கு வரவில்லை எனில் அம்மா திட்டுவார்கள். இதுதான் கரெக்டு. அடுத்து சித்த நாளி உட்காரு இந்தா வந்துடுறேன். அப்போ சற்று நேரம், சித்த பொறு அப்படின்னு சொல்லி செத்த பொருன்னு நம்ம பார்த்தோமா. அப்போ சற்று பொருன்னு பார்த்தோமா. அப்போ சற்று நேரம் உட்காரு, இதோ வந்து விடுகிறேன். அமாவாசி சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது அப்படின்னாங்க. அதாவது அமாவாசை சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது, இதுதான் பழமொழி. ஓகேவா, அப்போ இதை கரெக்டாக எப்படி எழுதணும்னா அமாவாசை சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது. ஓகேவா, இதில் பாருங்கள் எவ்வளோ தப்பு இருக்குது பாருங்கள். ஓகேவா, அடுத்தது கிடைக்காதுன்றது இதுவுமே பாருங்கள் கிடைக்காதுன்னு கொடுத்துருக்காங்க, கிடைக்காதுன்றதான் கரெக்டு. அடுத்தது விளையாட்டில் கண்ணா இருக்காதே. அப்போ விளையாட்டில் கண்ணாக இருக்காதே. அம்மா பொண்ணுக்கு கண்ணெல்லாம் அவரவர் வீட்டிலே சாப்பாடு. அம்மா பொண்ணுக்கு கண்ணாலனா அது கல்யாணம் திருமணம்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், அம்மாள் பெண்ணிற்கு திருமணம் அவரவர் வீட்டிலே சாப்பாடு. ஓகேவா,
அடுத்து பாருங்கள், கீழ்காணும் தொடர்களில் காணப்படும் கொச்சை சொற்களை நீக்கி எழுது. என்னென்னது? தலைக்கு சீக்கா தேய்ச்சி முழுவனா உடம்புக்கு குளிர்ச்சி. அப்போ முழுவனா கிடையாது, தேய்த்து குளித்தால். முழுவனானா என்னது? குளித்தால்னு அர்த்தம். தலைக்கு, அப்போ தலைக்கு. சீக்கா கிடையாது, சிகைக்காய் இல்லை சீகைக்காய். இங்கே மோஸ்ட்லி சீகைக்காய் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம எப்படி எழுதணும்? சிகைக்காய் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சீயக்காய் சிகைக்காய் அப்படின்றது கரெக்டு. பட் இங்கே பாருங்கள், சீகைக்காய்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? தேய்த்து குளித்தால் உடம்புக்கு குளிர்ச்சி. அடுத்தது இங்கே உடம்புக்குன்னு கொடுத்துருப்பான். அப்போ இங்கே உடம்புக்கு பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். நெல்லுச்சோறு வவுத்துக்கு நோவு தராது. அப்போ நெல்லு சோறு வவுத்துக்கு கிடையாது, வயிற்றுக்கு. நோவு கிடையாது, நோய். தராது, தராது. அடுத்தது பொண்ணு கண்ணாலத்துக்கு சீர் சனத்தி சேர்த்தி வாங்கலாமா? பாருங்கள், சீர் சனத்தி பொண்ணோட கல்யாணத்துக்கு சீர் சனத்தி சேர்த்தி வாங்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ சேர்த்தி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. பெண்ணின் கல்யாணத்திற்கு சீர்வரிசை பொருள்கள் சேர்த்து வைத்திருக்கிறாயா? கரெக்டாக எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் தப்பாயிடும். ஓகேவா? அடுத்தது விடிகாலம் எந்திரிச்சு வெள்ளாமல் பார்க்க போனேன். வெள்ளாமல் அப்படின்னா விவசாயம்னு அர்த்தம். அப்போ இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. விடியற்காலையில் எழுந்து விவசாயம் பார்க்க போனேன். அப்போ இது கரெக்டு. மானம் பார்த்த பூமியில் மழை பெஞ்சு பல வருஷம் ஆச்சு. மானம் பார்த்த பூமின்னு என்ன? வானம் பார்த்த பூமின்னு நம்ம பார்த்தோம். அப்போ வானம் பார்த்த பூமியில் மழை பெய்து பல வருடங்கள் ஆயிற்று. காத்தாடி விட்ட மாஞ்சா கவுரு கழுத்தை அறுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ காத்தாடி கிடையாது, காற்றாடி. ஓகேவா? காற்றாடி. விட்ட கிடையாது, விட்ட. மாஞ்சா கயிறு. அப்போ மாஞ்சா. கவுரு கிடையாது, கயிறு. அடுத்து கழுத்தை அறுத்து பிடிச்சி அப்படிங்கிறாங்களா? அப்போ கழுத்தை அறுத்து விட்டது. ஓகேவா? அடுத்தது ஐப்பசி மாதம் அடைமலைம்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐப்பசி மாதம் அடைமலை. அடைமலை தான் என்ன வந்துடுது? அடைமலை. ஓகேவா? உடைமை அப்படின்றது என்ன மாறும்? உடைமை. அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வந்தாச்சு. அதனால் நம்ம இங்கே ஈஸியாக எடுத்துடலாம். கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டுதுன்றாங்க. அப்போ கோழி முட்டை தாவாரம் கிடையாது, தாழ்வாரம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஓகேவா? என்ன பார்த்தோம்? தாழ்வாரம். தாழ்வாரத்தில் உருண்டது. ஓகேவா? அடுத்தது வெட்டியங்காட்டியும் வெடியங்காட்டியும் வெத்திலை போடுவது ஒரு பழக்கமா? பாருங்கள், விடிய காலத்தில் வெத்திலை போடுறது ஒரு பழக்கமான்னு கேட்குறாங்க. விடிய காலையில். அப்போ அதை கரெக்டாக சொல்லணும்னா விடிவதற்குள் வெற்றிலை போடுவது ஒரு பழக்கமா? வெடியங்காட்டியும்னா அது விடிவதற்குள். ஓகேவா? விடிவதற்குள் வெத்திலைன்னா அது வெற்றிலை போடுவது ஒரு பழக்கமா? ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? ஒருத்தன், ஒருவன்னு சொல்லணும். ஒண்டியாய் கிடையாது, ஒன்றியாய் போனால் அது கிடையாது. அது எப்படி வரும்? அக்துன்னு வரணும். ஓகேவா? அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? அக்து அப்படின்னு தான் போடணும். அப்போ இங்கே ஊர்கோலம்ல பெரிய உயிரெழுத்து. அப்போ அது போடக்கூடாது, அக்து தான் போடணும். ஸோ அந்த கான்செப்டை நம்ம ஒரு வீடியோவே போட்டோம். அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அது எங்கே பயன்படுத்தணும், அக்து எங்கே பயன்படுத்தணும், ஒரு எங்கே பயன்படுத்தணும், ஓர் எங்கே பயன்படுத்தணும், நம்ம ஒரு வீடியோவே தெளிவாக போட்டாச்சு. அதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கொடுத்த செய்தியை கோர்வையாக பேசு அப்படின்றாங்க. அப்போ கொடுத்த செய்தியை கோவையாக பேசுன்னு சொல்லணும். அப்போ கோர்வைன்னு சொல்லக்கூடாது. என்ன வரும்? கோவை அப்படின்றதான் கரெக்டு. ஓகேவா? அதுதான் கரெக்டு. அடுத்தது திருச்சிற்றம்பலம் கோவை அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? கோவைன்றதான் கரெக்டு. கோர்வைன்ற சொல்ல பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்து பிழையானவற்றை திருத்தி எழுதுக. கிணறில் போட்டேன். கிணறில் போட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த ரீ தப்பு. அப்போ கிணற்றில் வரக்கூடாது. ஓகேவா? கிணற்றில் எந்த இரு வரும், எந்த ரீ வரும்? நமக்கு எல்லாமே வல்லின எழுத்து தான் வரும். அப்போ தப்பு. ஓகேவா? இங்கே கிணறில் போட்டேன்னு தப்பு. ஓகே, ஏன் தப்பு? இங்கே இடையின எழுத்து வந்திருக்கு. அப்போ தப்பு. அடுத்து சுவற்றில் வரைந்தேன். சுவற்றில்னாலே தப்பு. எப்படி வரும்? சுவரில். ஓகேவா? நம்மளுக்கு இடையின எழுத்தில் வரக்கூடிய ராதா வரணும். அடுத்தது வயிறு பசிக்கிறது. வயிறு கிடையாது, வயிறு பசிக்கிறது. இதை ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது பேச்சு வழக்கு. பாருங்கள், உரையாடல். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுங்கன்னு சொல்லி உரையாடல் கொடுத்துருக்கான். தம்பி எங்கே நிற்கிற அப்படின்றாங்க. தம்பி எங்கே நிற்கிறாய். இது கரெக்ட். ஓகேவா? நீங்கள் சொன்ன இடத்துல தானே எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் சொன்ன இடத்தில்தான் அண்ணா எதிர்ப்புறத்தில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. அப்போ பாருங்கள், கொச்சை சொற்கள் கிடையாது, அழகா தமிழ்லயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அங்கனுக்குள்ளேயே டீ சாப்பிடு, பேப்பர் படிச்சுக்கிட்டு நான் வெரசா வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அங்கேயே தேநீர் அருந்திவிட்டு செய்தித்தாள் படித்து கொண்டிரு, நான் விரைவாக வந்து விடுகிறேன். அண்ணே சமத்துவத்தையும் கூட்டிக்கிட்டு வாங்கனே.
அவனை பார்த்த ஓகே அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ சொல்கிறான் அண்ணே சமத்துவத்தையும் இந்த மாதிரி கூட்டிக்கிட்டு வாங்கனே, அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான். அப்போ இங்கே பாருங்கள், சண்முகத்தையும் பாருங்கள், அண்ணா சண்முகத்தையும் கூட்டி கொண்டு வாருங்கள் அண்ணா, அவனை பார்த்து அதிக நாட்கள் ஆகிவிட்டன அப்படின்ட்டு தெளிவாக எழுதணும். அப்புறம் பாருங்கள், அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான், உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்றான். ஓகேவா? அப்போ பாருங்கள், இதை தெளிவாக எழுதணும். அவன் பாட்டியுடன் வெளியூர் சென்றிருக்கிறான், உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். இது கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ரொம்ப சின்ன வயசில் பார்த்ததுனே, அப்பம் அவனுக்கு 3 வயசு இருக்கும். அப்பம் கிடையாது, அப்போதுன்னு சொல்லணும். அப்போ ரொம்பனா நிரம்ப, அப்போ நிறைய நாளுக்கு முன்னால் சின்ன வயதில் பார்த்தது அண்ணா, அப்போது அவனுக்கு 3 வயது இருக்கும் அப்படின்றான். இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான், உனக்கு அடையாளமே தெரியாது, ஊருக்கு என்னோட கூட வருவான் பாரேன், சரி போன வையி, நான் கிளம்பிட்டேன் அப்படின்றான். ஓகேவா? அப்போ இவன் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், இதுக்கு அப்படியே தமிழ் மீனிங். ஓகேவா? இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான், இங்கே ஒசரமானு கொடுத்துருக்காங்க, உயரமாக, உனக்கு அடையாளமே தெரியாது அப்படின்றான். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்குன்றான். அப்போ உனக்குன்னு கரெக்டாக மாற்றிக்கணும். ஓகேவா? அடுத்தது ஊருக்கு, இங்கே பாருங்கள், ஊருக்கு என்னோட கூட வருவான் பாரேன் அப்படின்றான். அப்போ ஊருக்கு என்னுடன் வருவான், பார்த்துக்கொள், சரி தொலைபேசியை வைத்து விடு, இங்கே போன வையி, நான் கிளம்பிட்டேன்றான். ஓகேவா? தொலைபேசியை வைத்து விடு, நான் புறப்படுகிறேன். ஓகேவா? சரிங்கண்ணே, அப்போ சரி அண்ணா. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இங்கே தான் நம்மளுக்கு ட்விஸ்ட்டே இருக்குது. ஓகேவா? எல்லா இடத்துலையும் ட்விஸ்ட்டு கிடையாது, இங்கே தான் ட்விஸ்ட்டு. இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே நீங்களாம் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்குகளை கரெக்டாக கண்டறி 2023 கேட்டால் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், எல்லையிலே சாப்பாடு. ஓகேவா? இலையிலே சாப்பாடு, எல்லைன்னு படிச்சிட்டோம்பா. சார் அது என்ன வரும், இலையிலே சாப்பாடு, இலைன்னு சொல்லக்கூடாது, என்ன வரும், இலைன்னு சொல்லணும். அப்போ இலையிலே சாப்பாடுன்றதான் கரெக்டான வார்த்தை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எண்ணெய், இது தப்பு, இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா? எண்ணெய் தான் கரெக்டு. இது என்ன தப்பு. அப்போ இது ஆப்ஷனில் இருக்கா, 4வது ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கேட்டிருக்கான், ஊரிலிருந்து வந்தியான்னு கேட்டிருக்கான். அப்போ எப்படி எழுதணும், ஊரிலிருந்து. ஓகேவா? ஊரிலிருந்து வந்தாயான்னு எழுதணும், வந்தியான்னு போடக்கூடாது. ஓகேவா? வந்தாயா அப்படின்றத ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ பாருங்கள், எங்கே இருக்குது, ஊருக்கு வந்தியா, ஊரிலிருந்து வந்தாயா, இதான் இருக்குது. ஊர் தப்பு, ஊருக்கு வந்தேன்னு தப்பு, அப்போ இதுவும் தப்பு. இதை ஈஸியாக எலிமினேட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ ஊரிலிருந்து வந்தாயா. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, அம்மா கிட்ட சொல்லு. அப்போ அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்போ என்ன சொல்லணும், அம்மாவுக்கு சொல்கிறேன் தப்பு, அம்மாவிடம் சொல்லு, அம்மாவிடம் நீயே சொல்லு, இது தப்பு. ஓகேவா? என்னது நீயே சொல்லு அப்படின்ற தப்பு. அப்போ அம்மாவிடம் சொல், பாருங்கள் இதுதான் கரெக்டான வார்த்தை இங்கே தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேவா? அப்போ இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகேவா? சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. அப்போ சரியான எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு பார்க்கணும். வாடை காற்று வீசியது, பாருங்கள், வாடை காற்று வீசியதுன்னு இருக்குது. ஓகேவா? அடுத்தது வாடை காற்று வீசுது, இது தப்பு, இது பேச்சு வழக்கு. வாடை காற்று வீசினாவா. ஓகே, வீசினா வராது. ஓகேவா? அடுத்தது இங்கே பன்மை வந்துருக்கணும், அதாவது மரங்கள் அசைந்தன. இப்போ இங்கே பன்மை வந்தால் தான் இங்கே வரும். ஓகேவா? அசைந்தன. ஓகேவா? குரங்குகள் தின்றன. அப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 முடியும். அப்போ இங்கே அந்த மாதிரி எதுவும் முன்னாடி வரல. வாடைகள் காற்றுகள் அதெல்லாம் வராது, அதெல்லாம் வரல. அப்போ அதெல்லாம் வரல, அப்போ அது தப்பு. அடுத்து வாடை காற்று வீசுது, அப்புறம் காற்றுன்றது பேச்சு வழக்கு, இது எலிமினேட் பண்ணிடுங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, வாடை காற்று வீசியது. சரியா? அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு தொடரை காண்க. எங்கடா போகிற அப்படின்றது பேச்சு வழக்கு தான். எங்கே போகிற அதுவும் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு தான். அடுத்தது எங்கடா போகின்றாய், இதுவும் பேச்சு வழக்கு மாதிரி தான் இருக்குது. எங்கே போகின்றாய், இது வராது, எங்கே போகின்றாய். ஓகேவா? அப்போ பேச்சு வழக்கு தொடர் எதுனா எங்கடா போகிற, எங்கடான்றதை வச்சே எடுத்துடலாம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், எங்கடா போகின்றாயின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ போகின்றாயின்றது எழுத்து வழக்கு சொல்லு. அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? போகிறேன்னு சொல்ல, அப்போ இதுவும் தப்பு. அப்போ எங்கடா போகிறேன்றதான் என்னது, இதுதான் என்னது நமக்கு பேச்சு வழக்கு. ஸோ எலிமினேட் பண்ணி தான் நம்ம இது 3 எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை ஆன்சராக எடுக்க முடியும் நம்மளால். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சரியான விட எங்கடா போகிற, அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. ஓகேவா? கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. அப்போ கோழி முட்டை, எந்த லீ வரும், கோழி இந்த லீயா வரும், இது தப்பு.
அப்போ தாவாரத்தில் கிடையாது, தாழ்வாரத்தில். ஓகேவா? அப்போ எங்கே இருக்க ஆப்ஷனு? தாழ்வாரம்னு ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது, மீதி 3 ஆப்ஷனில் இல்லை, 3ம் தப்பு. அப்போ இது ஒன்றை வச்சு நான் ஆன்சர் எடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள் சரியான விடை. ஓகேவா? கோழி முட்டை தாழ்வாரத்தில் உள்ளது. பொறுத்துக்க பாருங்கள், கீது. கீதுனா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கீதுங்கிறது. இலை கிடையாது, இலை. அப்போ இது 1, இலைன்றது 2, உலகம் கிடையாது, உலகம் 3, சாப்பிட்டான். ஓகேவா? சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். நீங்கள் இதை வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறி. அவன் தலையணையில் படுத்தான். பாருங்கள், தலையணை தான் கரெக்டு. தலகாணி தப்பு, தலவாணி தப்பு, தலகாயில் தப்பு. ஓகேவா? தலையணை அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். தலகாணி தலையணை 3 சுழினை வரும்னு பார்த்தோம். ஸோ இதை வச்சே நான் ஆன்சர் எடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்தது, பின்வரும் நோட்டில் பேச்சு வழக்கு அல்லா தொடரை தேர்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும். அப்போ பேச்சு வழக்கு அல்லா தொடர் கொள்ளணும்னு விரும்புகிறேன், கொள்ளணும்னு. அப்போ இது தப்பு. எழுத படிக்க தெரிஞ்சிக்கணும்னு சொல்கிறேன். அப்போ இது தப்பு. ஓகேவா? அடுத்தது, எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ இதான் பேச்சு வழக்குகளை இல்லாமல் எழுத்து வழக்கில் இதான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது, எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ விரும்புகிறேன்றது தப்பு, இது பேச்சு வழக்கு. அப்போ 3வது ஆப்ஷன் தான் கிளியராக பேச்சு வழக்கில் இல்லாமல் எழுத்து வழக்கில் இருக்குது. அப்போ 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? இதோட பார்த்தீங்கன்னா முடியுது. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட ஆச்சு. ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இந்த புக்கில் இருக்கிறது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கவர் ஆகிடும். ஓகேவா? ஆனால் இதையும் தாண்டி நம்ம வந்து அவுட் சோர்ஸ் புக்கெலாம் வந்து பார்த்துருக்கோம். இந்த பிழை திருத்தத்துக்குலாம் அவுட் சோர்ஸ் புக்கெலாம் பார்த்துருக்கோம். பட் பேச்சு வழக்கு தொடரில் கரெக்டான பிழை திருத்தம் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த புக்கில் இருந்து தான் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து அந்த வேர்க்குருலாம் பார்த்தீங்கன்னா கேட்டு வச்சிட்டான். அப்போ இதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.